இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நான் உங்களுடனே இருக்கிறேன். இது என்னோட ஆண்டவர் இடப்பட்ட போது எனக்கு இது ஒரு இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில ஒரு சுவிசேஷ செய்தி மாதிரி தான் இருந்தது. ஒரு காஸ்பல் மெசேஜ் மாதிரி. நான் உங்களோடு இருக்கிறேன். மறுபடியும் அதையே ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ண வச்சார். தொடர்ந்து என்னுடைய தனி ஜபத்துல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நின்றுட்டே இருந்தது. நான் உங்களோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். இது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்ப இதை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தரோட பேச பேச அதோடைய ஆழத்துக்குள்ள கொண்டு போனார். எடுத்த உடனே நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு உடனே படுற வசனம் யோசுவா புஸ்தகம் 1 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு உன் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது யோசுவாவின் வாழ்க்கையில எப்ப நடந்ததுன்றத பார்க்கணும். எந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையில இந்த காரியம் நடந்ததுன்றதை நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம வேதத்தை தியானிக்கணும். ஒரு வார்த்தை நம்ம நோக்கி வருது, ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னா அது வேதத்துல இருந்துதான் பேசுவாரு. எந்த சூழ்நிலையில பேசினார்னு எடுக்கணும். எதையோ ஒண்ணு எடுத்து எங்கேயோ பொருத்தக்கூடாது. யோசுவா ஒரு வாலிபன், ஒரு இளைஞன். மோசே வயசானவர். ஆனா 80 வயசுக்கு மேலதான் ஊழியத்துக்கே வராரு. அந்த ஊழியம் செய்யற நாட்கள்ல அவருக்கு உதவிக்கு யோசுவா இருக்கிறாரு. ஒரு இடத்துல சொல்லுது, யோசுவாவை அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்து உள்ளுக்குள்ள மோசே ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரோட பேசிட்டு இருக்காரு. முகமுகமா பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த ஆசரிப்பு கூடத்துல மோசைக்கு ஒரு உதவியாளனா இருக்கிறார், அவ்வளவுதான். சீனாமலைக்கு போகும்போதும் அவர் மேல போறாரு, தனிச்சுதான் மேல போறாரு. இவர் பாதி வழி போயிட்டு பாதி வழிக்கு மேல இவர் காத்திருக்கிறார். அப்படி ஒரு அசிஸ்டண்டா தான் இருக்கிறாரு. இப்படி போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் மோசையை நான் எடுத்துக்கொள்ள போறேன்ட்டாரு. அப்ப மோசே கேட்கிறாரு, இது நாள் வரைக்கும் நான் தானே லீடரா இருந்து நடத்தின இஸ்ரவேல் ஜனங்களை, என்னிடத்துல யார் இனி நான் ட்ரெயின் பண்ணணும்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் யோசுவா தான்றாரு. ஆனா அந்த ட்ரைனிங் வித்தியாசமான ட்ரைனிங். எப்படின்னா உன் கையை வச்சு அவங்க தலைமையில வையின்றாரு மோசைய. அப்ப யோசுவா தலையில கை வச்ச உடனே மோசைக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அந்த வல்லமை எல்லாம் யோசுவாவுக்குள்ள வருது. மோசை ஆண்டவர் எடுத்துக்கொண்டுட்டார், அடக்கம் பண்ணிட்டார். அவரே அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாரு. இப்ப யோசுவாட்ட வர்றாரு. அந்த நேரம் தான் இது சொல்றாரு. ஏன்னா யோசுவா என்ன நினைச்சிருப்பாரு அப்ப அப்படின்னா, ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா ஒரு லீடர்ஷிப், முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்க, எல்லாத்துக்குமே முறுமுறுக்கிறவங்க. மன்னாவுக்காக என்ன வெறும் மன்னாதானா, நாங்க எகிப்திலே இருந்தா தேவையில்ல, அங்க நாங்கள் கொம்மட்டி காய்களையும் வெங்காயங்களையும் பூண்டுகளையும் மச்சங்களையும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் அப்படின்லாம் முறுமுறுக்கிற ஜனங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லி வாக்குவாதம் பண்றவங்க. கசந்த மாறாவ மதுரமாக மாற்றி கொடுக்கிறாரு. கண்மலையிலேருந்து நீரூற்றுல புறப்பட பண்ணி கொடுக்கிறாரு. வானத்திலிருந்து மண்ணா ஒளிர அவ்வளோ அற்புதங்களை செஞ்சுட்டு வராரு. எப்ப 40 நாட்களும் அக்னி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா கூட இருந்து அவங்கள பாதுகாத்து நடத்துறாரு. பகல்ல அவங்களுக்கு உஷ்ணம் தெரியக்கூடாதுன்றதுக்காக குளிர்ச்சியான மேகம் போல இருக்கு நடத்துறாரு. ராத்திரியில குளிரா இருக்குமேன்ட்டு அவங்களுக்கு அக்னியா இருக்கிறார். வெளிச்சமாவும் இருக்கிறாரு, அக்னியாவும் அக்னி ஸ்தம்பமா இருந்து அவங்கள இரவும் பகலும் பாதுகாக்கிறாரு. அவங்க வஸ்திரம் பழையதா போகல, அவங்க செருப்பு தேயல, அப்படி அற்புதமா நடத்திட்டு வராரு. ஆனா அது அந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்க ஆண்டவர்கிட்ட விலைக்கு போயிடுவாங்க. திரும்ப கஷ்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சோடனே திரும்ப விலைக்கு போவாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களோட மோசே போராடினதை இந்த யோசுவா பார்த்துட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு பயம் இருக்கும் யோசுவா. ஐயோ நான் எப்படி நடத்துவேன் இந்த ஜனங்களை,
நம்ம சொல்றத கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது கீழ்ப்படியாத ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஏன்னா கோராகும் மோசையோட முகமுகமா எதிர்த்து நிற்கும் போது, நீ தான் ஆரோனையும் மோசையும் பார்த்து நீங்க தான் ஆசாரியர்களா இருக்க முடியுமா, நானும் தானே லேவியன், நான் ஏன் ஆசாரியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் எதிர்த்து நின்ன கூட்டம். மோசே சோர்ந்து போய் என் நாமத்தை உண்மை ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போடும் ஐயா, நானா இவங்களை பெற்றேன், நான் தான் சுமக்கணுமா இவங்களை, என்ன தாங்க முடியாத பாரம் எல்லாம் சொல்லி ஆண்டவர் 70 பேரை லீடர்ஸை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி மோசைக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு பண்ணதெல்லாம் பார்த்தா யோசுவாவுக்கு எப்படி இருக்கும்? இப்போ யோசுவா இந்த ஜனங்களை நடத்தணும். அந்த காலகட்டத்துல தான் ஆண்டவர் பேசுறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நீ பயப்படாத, யாருக்கும் பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு எப்படி இருந்தார்? அற்புதங்களை நடத்திட்டு இருந்தாரு, அதிசயங்கள் நடந்துட்டு இருந்தது, அடையாளங்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் மிராக்கள் நடந்துட்டு இருந்தது. அதுபோல உன்னை கொண்டு நான் செய்வேன், உன்னோடு நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன், உன்னோட இருப்பேன் மாத்திரம் இல்ல, ஒரு நாளும் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன். ஆல்வேஸ் ஐ வில் பி வித் யூ. எப்படி ஒரு இப்ப அதோடைய வெயிட் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா ஒரு புது பொறுப்பெடுக்கும் போது நமக்கு அப்படி இருக்கும். நான் தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருக்கும்போது நாங்கள் 50 கிரேட் 2 கேமராமேன் ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டுடியோலையும் வெளியில் நியூஸ் பண்ணுறதுலையும் வெளியே போய் ப்ரோக்ராம் பண்ணுறது, இப்படி எங்களுக்கு டியூட்டி டெபியூட் பண்ணுறதுக்கு ஒரு 10 சீனியர் கேமராமேன், அதுக்கு மேலே வீடியோ எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு டிப்டி டைரக்டர் லெவல் ஒருத்தர் இருப்பார். ஒரு காலகட்டம் வரும்போது கோஆர்டினேஷனில் பிரச்சனை, இருக்கிறதுலேயே ஜூனியர் மோஸ்ட் நான். அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எடியை கோஆர்டினேட் பண்ண சொல்லி ஏண்டியில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பேரையும் நான் கோஆர்டினேட் பண்ணணும், அவங்களுக்கு டியூட்டி அலாட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. அதனால டைரக்டர் லெவலில் போய் ரொம்ப ஸ்ட்ரைக்கு அப்படிலாம் ஆகி கடைசியில் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யார் பண்ணலாம்னா எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, என்னையை கோஆர்டினேட் பண்ணுன்னு. ஏன்னா எல்லாரை பற்றி இவருக்கு தெரியும், எல்லாரோடையும் நல்ல பழக்கம் உள்ளவர், இவர் கையில் கொடுங்க. அப்போ இவனுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி சாதாரணமாக கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விஐபி கவரேஜ் போகிறீங்க, பிரசிடென்ட் வர்றாரு ஏர்போர்ட்டில், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், சீனியர் மோஸ்ட் அஃபிஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் புரோட்டோகால் பிரகாரம் போய் நிற்பாங்க, போய் அவரை ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ தூர்தர்ஷனில் கேமராமேனை போய் அதை கவர் பண்ணிட்டு வரணும். அந்த கேமராலாம் செக் பண்ணி எடுத்து கொண்டு போய் அங்கே போய் ரெடியாக இருக்கணும். ஃப்ளைட்லேருந்து அந்த பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டர் இறங்கும் போது விடாமல் கவர் பண்ணணும். அப்போ ரொம்ப ஒரு படபடப்பாக இருக்கும். ஏன்னா கேமரா ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகணும், எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. அவ்வளோ அது மாதிரி ஒரு புது பொறுப்பை நமக்கு கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் பேசுகிற காரியம். இன்னொரு பக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாதியோடு போராடிக்கிட்டு இருப்போம், நம்மளால முடிஞ்ச மருத்துவத்தெல்லாம் பார்ப்போம், டாக்டர்ஸ், மெடிசன்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்ற போது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும், தகச்சு போயிடுவோம், என்ன பண்ணனே தெரியாது, சோர்வு, அதுதான் மிகுந்த சோர்வு உண்டாயிரும். இந்த வியாதி நீங்குமா அப்படின்ற மாதிரி வரும்போது அது வியாதியோடு போராடுறது நமக்கு தான் தெரியும். சரீரத்துல வியாதி இருக்கும், உள்ளத்துல வேதனை இருக்கும், பெரிய ஆயுள் ஒரு கலக்கம் இருக்கும். நம்ம முதல்ல என்ன நினைப்போம், டாக்டர்கிட்ட போனா சரியாயிரும் அப்படின்ட்டு. முதல்ல வச்சுன்னா கிளினிக் மாதிரி போவோம், சரிப்பட்டு வரலன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணும்போது, சரி அந்த ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு போகும்போது அவங்களாலையும் முடியாதுன்னு சொல்லும்போது ரொம்ப அந்த நேரத்துல தான் ஆண்டவரை தேடுவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வராதா? ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வராதா? ஒரு கம்ஃபர்டிங் வேர்டு, ஒரு ஆறுதல் அளிக்கிற ஒரு வார்த்தை, நம்மளை தூக்கி நிறுத்துற மாதிரி வார்த்தை, நான் பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வராதான்?
அப்படி ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தையுடைய அருமை தெரியும். நான் உங்களோடனே கூட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாத. உபாகம் 31 7-8 பார்த்தீங்கன்னா, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, அதாவது மோசே போக போறாரு, யோசுவாட்ட அந்த லீடர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றார். அப்ப பேசுற வார்த்தை இது. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, நம்ம இது விஷுவலா பார்க்கணும். மோசே தான் லீடர். அந்த லீடர் கிளம்ப போறார். அந்த இடத்தை விட்டு இல்லை, இந்த வாழ்க்கையை விட்டே போக போறாரு. இனி அவரை பார்க்க முடியாது. த லாஸ்ட் வேர்டு அந்த நேரத்துல பேசுறாரு. இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்துருக்க, அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள், லட்ச ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மோசே யோசுவாட்ட பேசுறாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. அது இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்ட்ராங்கா இரு, கரேஜிஸா இரு அப்படின்றாரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். ஒரு டாஸ்க்கு, அதை குறிச்ச டெஃபினிஷன் கொடுக்கிறார். டெஃபினிட்டா, உறுதியாக நீ ஆண்டவர் சொன்ன மாதிரி இவங்களை கானான் தேசத்துக்குள்ள நீ அழைத்து கொண்டு போவ. மோசே யார்னா, இஸ் நாட் ஒன்லி லீடர், இஸ் அ ப்ராஃபட். ஆண்டவரோட முகமுகமாய் பேசுகிற மனுஷன். பரலோகத்தை பூலோகத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ற ஆளு, பூலோகத்தை பரலோகத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ், ஆண்டவரோட பேசக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு தீர்க்க தரிசி சொல்றார், தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இது நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. இது நமக்கு இது தீர்க்க தரிசன வார்த்தை. நீ உங்களுக்கு டெஃபினட்டா உங்களை கொண்டு போவ. இவங்க எதை இன்ஹெரிட் பண்ணணுமோ, எதை சுதந்திரிக்கணுமோ அதை சுதந்திரிக்கும்படி நீ செய்வ. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆண்டவர் உனக்கு முன்பாக போவார். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஃபியர் அண்ட் டிஸ்மேன் இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. நீ பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டான்னு. He'll be with you. He will not fail you or abandon you. இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. அபண்டன்னா, இப்போ ஒரு கார் எடுத்துட்டு போவாங்க. கார்ல போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, அவங்களா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா மெக்கானிக் அதை ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பாங்க. இல்லை இது ஒர்க் ஷாப் தான் எடுத்துட்டு போகணும்னா அடுத்து அதை எடுத்துட்டு போவாங்க ஒர்க் ஷாப்புக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு, இதை ஒன்றும் பண்ண முடியாது சார் லெவலுக்கு ஆகும். இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னங்கன்னா இதை அவ்வளோதானா அபாண்டன் பண்ணிடுவாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் தான் ஒரு கார் ஓடலான் இருக்குது. அதுக்கு மேலாம் அதை ரிப்பேர் பண்ணி ஓட்ட மாட்டாங்க. அதை கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு ஏரியாவில் போட்டுருவாங்க. அதை பூரா க்ரஷ் பண்ணி விட்டுருவாங்க. அது அவ்வளவுதான், ஸ்கிராப் மாதிரி ஆக்கிடுவாங்க. அதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி அதை தூக்கி போட்டுருவாங்க. அபாண்டன், அவ்வளோதான். நிறைய போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போலீஸ் இப்போ தான் கிளியர் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படின்னா நிறைய வண்டி கிடக்கும் கிளைம் பண்ணாமல். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கடத்தல பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு கேஸில் பிடிபட்டதாக இருக்கும். கோர்ட்டு அந்த கேஸ் நடந்து பல வருஷங்கள் ஆகும். இங்கே அந்த வண்டி அப்படியே கடந்து அதை துருப்பிடிச்சு இத்து போய் ஒண்ணுமெல்லாம் ஆயிரும். அந்த மாதிரி நம்மளை விடமாட்டாருன்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள். அப்படி போல நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஏசாயா 43:5 டு நாட் ஃபியர் ஃபார் ஐ எம் வித் யூ. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் இருக்கு. இது ஆம்பிளிஃபை பைபிள் அப்படி இருக்குது. நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல ஒரு வார்த்தை இருக்குது, டு நாட் பி அஃப்ரைட் பிகாஸ் ஐ எம் வித் யூ. பிகாஸ் ஐ எம் வித் யூ, ஏனென்றால் நீ பயப்படாத. ஏன் பயப்படாத? நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். ஐயோ நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் வருமானத்தை நடத்திட முடியுமா? பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க, மாச சம்பளத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ்க்கு போயிடலாம்னு நினைப்பாங்க. பிஸ்னஸ்ல போனா நமக்கு நல்லா இருக்குமே. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கே சேலரி லிமிட்டடா இருக்கும். 30 நாள் 31 நாள் வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தான். எக்ஸ்ட்ரா நீங்க சம்பாதிக்க முடியாது.
அவ்வளோதான் சம்பளம் வரும். சரி, இந்த சம்பளத்தை வச்சு நான் நடத்தணும் அப்படின்போது நான் பேசாமல் நான் பிஸ்னஸ் போனால் நான் நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பிஸ்னஸில் உள்ள கஷ்டங்கள் தெரியாது. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஊர் விட்டு ஊர் லாரியில் உங்க திங்ஸ் எல்லாம் போகுது வருதுன்னா திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிரும். அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான், அங்கே டிரைவர் ஃபோன் பண்ணுவார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, வண்டி எடுக்க முடியாதுங்கன்னுமா. அந்த பொருள்லாம் போய் சேரணும், உள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது. உடனடியாக ஆல்டர்னேட்டிவ் லாரி அரேஞ்ச் பண்ணணும், அந்த அதில் இருக்க பொருட்களெல்லாம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கொண்டு போகணும். ராத்திரி இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும். 12 மணி 1 மணிக்கு அங்கே ஆஃபீஸர்ஸ் நிப்பாட்டிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தாசில்தார் வந்துட்டாருன்னுவாங்க, சிவில் சப்ளை ஆஃபீஸர் வந்துட்டான்னுவாங்க, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்கன்னுவாங்க, வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாரையும் சொல்லி பேப்பரை காமிச்சு எல்லாமே அவங்க செக் பண்ணி ஃபிசிக்கலாக செக் பண்ணுவாங்க. அத்தனையும் செக் பண்ணி இதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வரணும். சரி, கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடையில் எல்லாரும் பொருட்கள் வாங்கணும். நீங்கள் மழை பெய்யுதுன்னா நம்ம சந்தோஷமா வேடிக்கை பார்க்குறோம். நல்ல மழை பெய்யுது, வெளியே நல்லா குளிர்ச்சியாக இருக்குன்னு. பிஸ்னஸ் நடத்துகிறவங்க பலசர கடை வச்சுருக்கீங்கன்னு வைங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஐயோ இன்னைக்கு வரல, பழமெல்லாம் அழுகி போகும், கெட்டு போகும், இது எப்படி 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 விற்கணுமே, ஐயோ ஜனங்க வந்துட மாட்டாங்களான்னு இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஓகே, மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம். அந்த செருப்பு தைக்கிறோம், உட்காந்துருப்பான் பிளாட்ஃபார்மில். நம்ம என்னைக்கு செருப்பு அந்து போகுதோ அன்றைக்கி அவன் போய் தச்சுட்டு போயிடுவோம். அன்றைக்கி தான் அவனை தேடுவோம், மிச்ச நாளையில் அவனை பற்றி நினைக்க மாட்டான். மழை காலத்தில் அவனை யோசித்து பாருங்க, இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க யோசித்து பாருங்க. 2 வருஷம் லாக்டவுன், எப்படி அவங்கள் அன்றாடம் டெய்லி வேஜஸ் பீப்புள், டெய்லி அவங்க வேலை பார்த்தா தான் சம்பளம், எப்படி யோசித்து பாருங்க. அதை யோசித்து பார்க்கணும். இப்போ அவனுக்கு இந்த வார்த்தை எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட மனுஷனுக்கு. அவர் ஒருத்தருடைய இன்டர்வியூ படித்தேன். ஒரு செருப்பு தைக்கிறவர், ஹேண்டிகேப்டு, ஒரு ட்ரை சைக்கிள், அதை வந்து ரொம்ப ரிப்பேராக போய் இது எப்படியோ ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துட்டு இவர் ஒரு குடிசையில் இருக்கிறார், இவர் மனைவியும் 3 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன்றாரு. நான் யோசிச்சு பார்க்குறேன், இவர் எப்படி சம்பாரிச்சு, இவர் சம்பாத்தியத்தில் 3 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன்றாரு. எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு? அதுக்கெல்லாம் எங்கே அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கோம்? ஒரு சொல்கிறார், இவர் கோபாலபுரத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து உட்காந்து அந்த செருப்பு தப்பாராம். அப்போ எத்தனை பேர் அவர்கிட்ட வந்து செருப்பு தப்பாங்க, எத்தனை பேர் அவருக்கு உதவி செய்வாங்க? மனுஷர்கள் உதவி எவ்வளோ நாள் வரும், தொடர்ந்து வருமா? இப்போ அவருக்கு இந்த வார்த்தை அப்படி, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். அப்போ எவ்வளவு அது பெரிய வார்த்தை அவருக்கு, ஜீவனுள்ள வார்த்தை. யார் பேசுறா? அதான் முக்கியம், யார் பேசுறா? இயேசு கிறிஸ்து பேசுறார், நான் உன்னோட இருப்பேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. நல்லா ஸ்ட்ரென்த்தா இரு, ஸ்ட்ராங்கா இரு, கரேஜியஸா இரு, டேக் ஆக்ஷன், இதை எடுத்து நடத்து. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படாத, கலங்கியும் போகாத. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். லார்ட் காட் மை காட் இஸ் வித் யூன்ற. அவர் ஆண்டவர், எல்லாருக்கும் ஆண்டவர். எனக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்குது. மை காட், என் தெய்வம் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த காரியத்தை நீ செய்து முடிக்கும் வரை உன்னை விட்டு விலக மாட்டார் என்றார். இதே இது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல யாக்கோபு அந்த ஏணி சொப்பனத்தை பார்த்த பிறகு அப்ப கொடுக்குறாரு, ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து
இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற ஸ்டேஜ் யாக்கோவுக்கு. அவர் எல்லாத்தையும் தந்திரமா ஏமாத்தி அவருடைய சேஷ்டபுத்திர பாகம், தன் உடன் பிறப்பு ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை, ஏன்னா அவர் முன்னாடி வந்தார், இவர் பின்னாடி வந்தார் கற்பத்தில் இருந்து. அதனால அவர் மூத்தவர், இவர் இளையவர். சில நிமிஷங்கள் தான் வித்தியாசம், அதுலதான் சீனியாரிட்டி. ஆனா அவருக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். அதை இவர் பைத்தங்குள்ள கொடுத்து ஏமாத்தி வாங்கிட்டாரு. அதே போல அவருக்கு ரோமம் இருக்கு, அந்த ரோமத்தெல்லாம் போட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை இவர் திருடிட்டாரு. ஆனா எதையுமே கொண்டு போக முடியாம உயிருக்கு பயந்து இப்போ ஓடுறாரு, வெறும் கோலோட ஓடுறாரு. அப்புறம்தான் அந்த ஏணி சொப்பனம் வருது. அந்த ஏணி சொப்பனம் வந்த வானத்திலிருந்து தேவதூர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க, கர்த்தர் வந்து நிற்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, அந்த ஏணி நீதான். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வரப்போகுது. அது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மனுஷனா வரப்போறாரு. அது யார் வம்சத்துல வரப்போறாரு? இந்த யாக்கோபு வம்சத்துல வரப்போறார். சொல்றாரு, நீ இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சியே, மிகப்பெரிய ஆசீர்வாதம், காலகாலங்களுக்கும் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன் வம்சத்துல வந்து நான் பிறக்க போறேன்றாரு. அப்பதான் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்படி சொல்றாரு பாருங்க, நான் உன்னோட இருந்து உன்னை கொண்டு போய் என்னெல்லாம் செய்யணுமோ செய்து எல்லாத்தையும் செஞ்சு உன்னை திருப்பி கொண்டு வருவேன், நான் உன்னோட இருப்பேன், உன்னோட விலக மாட்டேன்றாரு. அதே இது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம், நம்ம 39ஆம் அதிகாரம், அதே 39, 2, 3 எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரியசித்தை உள்ளவனாய் இருந்தாட்டு அதை வந்து போத்திபாரை பார்க்க வைக்கிறாரு. ஏன்னா மிச்சவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்கும்போது அந்த வேலை ஃபெயிலியர் ஆகுது. ஆனா அதே வேலையை யோசேப்போட கொடுக்கும்போது அது சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. அப்பதான் போத்திபார் பார்க்கறான், என்ன டிஃபரன்ஸ், இவன்கிட்ட கொடுத்தா மட்டும் காரியம் நடக்குது, எல்லாராலையும் செய்ய முடிய வேலை தான், ஆனா அவங்களால செய்ய முடியல. அது ஸ்பெஷல் டாஸ்கா இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஸ்பெஷல் டாஸ்க்னா இவன் அந்த ஸ்பெஷல் அதுக்கு ட்ரைனிங் ஆயிருக்கிறான். எல்லாரும் போல அடிமை தான் யோசிப்பு. மிச்சவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களால முடியல, ஆனா யோசிப்பிட்ட வரும்போது அதே வேலை சக்சஸ்ஃபுல் ஆகுது. அப்ப என்ன டிஃபரன்ஸ் மற்றவங்களுக்கு இவனுக்குன்னு பார்க்கும்போது இவன் தெய்வம் தான்றத போத்திபார் பார்க்கிறான். அப்ப கர்த்தரை வணங்குகிறான் இவன். பிகாஸ் ஆஃப் ஹிம் ஹி இஸ் சக்சஸ்ஃபுல். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அதனால அவன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தான்னு பார்க்கிறோம். அதே 39ஆம் அதிகாரம் 21, 21 23 வசங்களை பார்க்கிறோம். அங்க சிறைச்சாலையில இருக்கிறாரு யோசேப்பு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போட இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்றதா பார்க்கறான். சிறைச்சாலை தலைவன் தான் பொறுப்பு அவன் கையில கொடுத்துட்றான், யோசேப்பு கையில கொடுத்துட்றான், நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல யோசேப்புக்கு தேவை கிடைக்குது, கர்த்தர் இவனோட இருக்கிறார், இஸ் காட் இஸ் வித் ஹிம். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதுனால நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதைத்தான் சொல்றார், யார் அவர்? ஆண்டவர், மனுஷன் கிடையாது. இஸ் நாட் அ மேன், இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங். ஒரு அன்லிமிட்டெட் பவர் உள்ள ஒரு ஆண்டவர், எப்பேற்பட்ட வியாதியை சுகப்படுத்துகிற தெய்வம், மரித்தாலும் உயிர் கொடுத்து பிழைக்க வைக்கிற தெய்வம், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குகிற தெய்வம் நம்மோட இருக்கிறார். இதுதான் சொல்லக்கூடியது. அதனாலதான் ஐ எம் வித் யூ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தகப்பன் யோசேப்பு அவருடைய காரியத்தை 38ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல யாக்கோபை பார்த்து லாபான் சொல்றான், உன் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு. நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது கொஞ்சம், ஆனா நீ வந்ததுக்கு பிறகு உன் நிமித்தம் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி பார்க்கற வைக்கிறார் பாருங்க, உன்னோட கர்த்தர் இருக்கிறதுனால. அப்ப நம்மோட கர்த்தர் இருந்தா நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருப்போம், எக்ஸ்பர்ட்ஸா இருப்போம், நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்மோட இருந்தா போதும். அது நிமித்தம் என்ன கர்த்தர் ஆசீர்வதித்தார்ன்றான். உன் நிமித்தம் என்ன கர்த்தர் ஆசீர்வதித்தார்ன்றான் லாபான். அப்ப நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருப்பதனால அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12, 14, 15, 28 வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதோட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானா இருந்தான், கர்த்தர் அவனோட இருந்ததுனால. அதனால சவுல் பயந்தான் இருக்குது. அப்ப பார்க்க வைக்கிறாரு. இது விண்டிகேஷன் வாங்க, நம் ஆண்டவர் நம்மோட இருக்கிறதுனாலதான் அது நடக்கும்.
அதனால நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருப்போம். எபேசியர் 4:6 பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒன் காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் அஸ் ஆல், who is sovereign over all and working through all and living in all இருக்குது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. எல்லாருக்கும் ஒரே தேவன் ஒரே பிதா. ஆனா அவர் எப்படி இருக்கிறாருன்னா, எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ள இருக்கிறவர். எல்லார் மேலும்னா, இப்ப எலியா பத்தி படிக்கும்போது பார்க்கலாம் நீங்க, கர்த்தருடைய கரம் எலியாவின் மீது இருந்ததனால் ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக அவன் ஓடினான். ஏன்னா 3 வருஷம் தேசமே பஞ்சமா கிடக்கு, மழை இல்லை, பனி இல்லை. அப்ப அது எலியா தான் சொன்னாரு, நான் சொல்லும் வரை இனி வானத்துல இருந்து மழையும் பனியும் வராதுன்னு சொன்னாரு. அப்ப அந்த 3 வருஷமும் பஞ்சம்னா பஞ்சம், தேசத்துல அவ்வளவு பஞ்சம். அப்பதான் அந்த ஆகாப் ராஜா தேடுறான், எலியாவை தேடி. அப்பதான் எலியாவை பார்க்க உபதியா பார்த்துன்னு சொல்றான். அப்ப எலியா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார், கண்டவரே மழையை தாரும்னு சொல்லி. அது யாக்கோபுல இருக்குது. நம்ம முதல்ல ஜெபிச்சாரு, அப்ப மழை ஆண்டர் நிறுத்தினார். மீண்டும் ஜெபிக்கும் போது மழை ஆண்டர் தந்தாருன்னு. அப்ப ஜெபிக்கும் போது மழை வரப்போது, கையளவு மேகம் வருதுன்ட்டான் வேலைக்காரன். உடனே எலியா சொல்றாரு ஆகாபை பார்த்து, நீ ரதத்தை பூட்டிட்டு என்ன பண்ணிரு, ஓடிரு. ஏன்னா மழை 3 வருஷம் இல்லாத மழை வரப்போகுது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பயங்கரமா மழை வரப்போகுது, நீ ஓடிரு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மழையில இந்த ரதமெல்லாம் ஓட்ட முடியாது. அந்த மழை பெருமழையா வரப்போகுது. அப்பதான் ஆண்டவர் எலியாக்கு சொல்றாரு, இவரை பாதுகாப்பா கொண்டு போய் நிறுத்துன்னு. இப்ப ரதத்துக்கு முன்னாடி எலியா ஓடுறாரு. ஒரு ரதம்னா, ஒரு ராஜாவுடைய ரதம்னா மினிமம் 5 குதிரை இருக்கும். 5 குதிரை இருக்கும். அப்ப ஒரு குதிரைன்றது 100 சிசி, 500 சிசி. நம்ம நினைப்போம் இன்னைக்கு நீங்க இன்னோவாலாம் பார்த்தீங்கன்னா 2.3 சிசி, 2.7 சிசி எல்லாம் இருக்குது. அன்னைக்கு பார்த்தா 3000 சிசின்ட்டு. இது ஒரு 5 சிசி தான், ஒரு 500 சிசி தான் இதுன்னு. ஆனா அந்த காலகட்டத்தை யோசிச்சு பார்க்கணும், 5 குதிரைகள், அந்த ஒரு குதிரையோட வேகம் இருக்கும். 5 குதிரையை பூட்டி ஒரு ரதம் போச்சுன்னா எவ்வளவு வேகமா போகும் பாருங்க. ஒரு குதிரை வேகம், டபுள் ஸ்பீடு, அடுத்து 3 குதிரை, 4 குதிரை, 5 குதிரை சேர்த்து ஓட்டுற அந்த ரதத்தாலேயே போக முடியாது அந்த மழையில. அதனாலதான் எலியாவை சொல்றாரு, நீ பாதுகாப்பா அவனை கொண்டு விட்டுட்டு வான்றாரு. அவ்வளவு ஒரு வல்லமை. எப்படி இருக்கு யாரும் யோசித்து பாருங்க. ஆகாப் ரதத்துல இருந்து இந்த எலியாவை எப்படி பார்த்திருப்பார்? முதல்ல அதை யோசித்து பார்க்கணும் நீங்க. முதல்ல எலியா போன உடனே உள்ள, ஆண்டவரே அப்படிதான் சொல்லிப்பாங்க, ராஜா பின்னாடி, அதாவது வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான், பார்த்துருக்க வித்தியாசமா இருக்குது. ஒட்டகம் மயிரை உடையா போட்டிருக்கிறான். அவன் ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கான் பார்க்கறதுக்கே. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்றான், கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்றான், உங்களை பார்க்கணும்ன்றான். அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கூட்டிட்டு வாங்க சொல்லியிருப்பான். ஆகாப் உடனே வாங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். கிடையாது, பல தடைகள் இருந்திருக்கும். அப்ப அங்க அவனுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான், கர்த்தர் தான் இனி அனுப்புனார்ன்றத எலியா வாசல்ல முதல்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் மிரண்டு போய் அப்புறம் தான் இங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா மோசே சொல்லும் போது, நான் போய் கர்த்தர் சொன்னான் போது என்னை எப்படி நம்புவான்? கர்த்தர் யாரு, நீ யாரு, கர்த்தரே தெரியாது, நீ யாரு அப்படின்னும் போது, அப்பதான் ஆண்டவர் உன் கையில என்ன வச்சிருக்க கோல், அதை தூக்கி கீழே போடணும், அது சர்ப்பமா மாறுது, உயிர் வருது அந்த கோலுக்கு. சர்ப்பமா மாறின உடனே அப்ப இந்த சர்ப்பத்தை கையில் எடுன்றாரு, என் சர்ப்பத்தை எடுத்து கோலா மாறுது. அப்போ உன் கைய அங்கில போடுன்றாரு. அவன் உரைக்குள்ள போட்டுட்டு இப்ப எடுனா உறைஞ்ச மழை மாதிரி வெண்குஷ்டம் வந்துருது. திரும்பவும் பாக்கெட்ல போடும்போது பாக்கெட்ல போட திரும்ப எடுத்தா, அப்படி போல அற்புதத்தை செய்துதான் மோசே அங்க நிரூபிக்கிறாரு பார்வோனுக்கு முன்னாடி, அந்த மந்திரவாதிகள் முன்னாடி, கர்த்தர் தான் இவர் அனுப்புனார்,
கர்த்தர் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார், ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நீ வணங்குகிறதெல்லாம் விக்கிரகம், அதெல்லாம் அதுக்குள்ள உயிர் கிடையாது. உயிர் உள்ள ஒரு தெய்வத்தை நான் வணங்குகிறேன். ஜீவனுள்ள தெய்வம் என்பதுக்கு அடையாளமா அற்புதங்களை செய்த பிறகுதான் மோசே பார்வோன் எத்தனை தடவை 10 அற்புதங்கள் பண்ணியும் அவன் கேட்கல. 10வது அற்புதம் அவன் பிள்ளையை அடிச்ச பிறகுதான் அவன் ரியலைஸ் பண்றான். அது வரைக்கும் அவன் இனங்களை யோசித்து பாருங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அப்ப எலியா டக்குன்னு நின்று ஆகாப்ட பேசிடல. இதெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. அவ்வளவு ஈஸியா உன்னை நீ உன் வேலையில் நீ ஜாக்கிரதையா இருக்க ஒருவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உடனே நம்ம அல்லேலூயா ஆமென்றோம். ஏன்னா ஆண்டவர் கொண்டு போயிட்ட ராஜாட்ட நிறுத்திடுவாருன்னு பவுல சொல்றாரு. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் ஊழியம் செய்வான் அப்படின்னு சொல்லி அனனியாட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்லு பவுல பார்த்துன்ற. உடனே நம்ம ஆமே நல்லலியான்றோம். எப்படி போயிருப்போம் உள்ள என்ட்ராயிருப்பாரு எலியா ஆகாப்புக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிருப்பாரு அங்க. ஆனா போய் பைத்தியக்காரன் தூக்கி போடுங்கடான் இருப்பான். ஏன்னா நீங்க எரேமியா ஏசாயா அந்த புஸ்தகத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சிதைக்கையால என்ன பண்றான், வெட்டி போடுறான் இவனன்ட்டான். யோகாக்கியம் எரேமியா கொடுக்கறத போட்டு என்ன பண்ணிட்டான், கத்தியை வச்சு வெட்டி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அக்கினியில போட்டு எரிச்சிட்டான். துரத்தி துரத்தி கொண்டுட்டானுங்க. அவ்வளவு ஈஸியா நம்ம சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார் தஸ் சே த லார்ட்னு உடனே அப்படியே ஏத்துக்க மாட்டானுங்க. அப்படி போல தூக்கி போட்டிருப்பாங்க. அதனாலதான் அவர் ஓடி ஒளிஞ்சுக்கோன்ட்டார் எலியாவை. 3.5 வருஷம் ஒளிஞ்சுக்கோ, கேரி தாற்றங்கடையில காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. ஆத்து தண்ணீரை குடிச்சிட்டு காகம் கொண்டு வர அப்பத்தை இறைச்சி சாப்பிட்டுட்டு அங்க தனிச்சு இருக்கிறாரு. 3.5 வருஷம் கழிச்சுதான் வெளியே கொண்டு வராரு. இன்னைக்கு நமக்கு 3 வருஷம் தெரியும், அன்னைக்கு எலியாவுக்கு தெரியாது. எப்ப வருவாருன்னே தெரியாது. தனிச்ச வாழ்க்கை ஊழியம்ன்றது அதுதான். பிரித்து எடுப்பார், ஜனங்களை விட்டு பிரித்து எடுப்பார், நண்பர்களை விட்டு பிரித்து எடுப்பார், சொந்த பந்தங்களை விட்டு பிரிச்சு எடுத்துருவாரு. தனிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப தூக்கிட்டு வருவார். யாரோடையும் அட்டாச்சா இருக்க முடியாது, எல்லாரையும் நேசிக்கணும். ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வைப்பார். அவருடைய பிள்ளைகள் அவ்வளவுதான், யாரோடையும் அட்டாச் ஆக முடியாது. அவரோட மாத்திரம் வச்சுக்குவார். பொசசிவ் காட். ஊழியம்ன்றது சாதாரண காரியம் கிடையாது. ஏதோ ஆட்டம் பாட்டம் அது இல்லை. பாப்புலாரிட்டி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி பாரு, இப்ப யோசித்து பாருங்க. அப்படி எலியாவை தூக்கி போட்டவர். அது பேசுனா அது மட்டும் தனியா பேசலாம், அந்த அந்த காரியத்தை மாத்திரம். அதுக்கு இப்ப சமயம் இல்லை. இப்ப எலியாவை எப்படி பார்த்துருப்பாரு யோசிச்சு பாருங்க. இவனாலதான் இவ்வளவு நாளும் இந்த கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம். தண்ணி கஷ்டம் பட்டாதான் தெரியும். 22 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தண்ணிக்காக பட்ட கஷ்டம் இருக்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நாங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஒரு 5 ஃபேமிலி தான் இருக்குது அந்த அபார்ட்மெண்ட்ல. கிணறுல தண்ணி கிடையாது, போர்ல தண்ணி கிடையாது, ஒரே ஒரு டேங்க்கு. அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா 150 லிட்டர் தான். அங்கே கீழே சம்பில் லாரியில தண்ணி வாங்கி ஊற்றணும், அதை எல்லாரும் ஷேர் பண்ணணும். அந்த தண்ணியை ஒரு நாள் ஏற்றுவாங்க, முன்னிட்டு ஒரு நாள் ஏற்றுவாங்க. இப்போ 150 லிட்டர்னா ஒரு நாளைக்கு 75 லிட்டர் தான். அந்த 75 லிட்டருக்குள்ள நீங்கள் எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிடணும். உங்களுக்கு துவைக்கிறதா சமைக்கிறதா எல்லாம். எப்படி யோசித்து பாருங்க. நீங்க தண்ணி வரும்னு நினைச்சிட்டு நல்லா செலவழிச்சிருக்கீங்க, திடீர்னு தண்ணி வரல, பைப்ல எங்கேயுமே தண்ணி இல்லை, வராது, அவ்வளவுதான். நீங்க 3வது மாடியில் இருக்கீங்க, 4வது மாடியில் இருக்கிறீங்க, லிஃப்ட் வேலை பார்க்கலன்ட்டான், கரண்ட் கிடையாது, மோட்ரு போட முடியாதுன்ட்டான், ஜென்ரேட்டர் வேலை பார்க்கலன்ட்டான். யோசித்து பாருங்க. இறங்கி ஏறணும்னா போன டிசம்பர்ல நாங்கள் பட்ட கஷ்டம். நாங்கள் இருக்கிறது ஒரு எண்டு, இந்த அபார்ட்மெண்ட்டோடைய என்ட்ரி கேட்டு அது ஒரு எண்டு. அங்கே லாரி நிற்கும், அங்கேருந்து தண்ணி சுமக்கணும். ஒரு பாத்திரமும் கிடையாது, இன்னும் கிடையாது. குளிக்கிற பக்கெட்டை தூக்கிட்டு போய் அதை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதான் குடிக்கணும், அதான் குளிக்கணும். அந்த லாரி வர நேரத்துக்கு பிடிச்சி அங்கேருந்து செமந்து செமந்து செமந்து
அப்ப ஆகாப் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜாவா இருக்கிறீங்க, நீ ஒரு லீடரா இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க லீடரா இல்ல, உங்க காரியத்தை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஹெட்டா இருக்கிறீங்க, ஒரு டீமுக்கு ஹெட்டா இருக்கீங்கன்னா, அந்த ஜனங்கள் பூரா தேவைகள் சந்திக்கப்படணும், நீங்க தான் பொறுப்பு. ஆகாபு ஜனங்கள் பூரா கஷ்டப்படுறான், எல்லாம் ஆகாப்ட வந்து கேட்கறான், தண்ணி வேணும்னு கேட்கறான். எனக்கே தண்ணி இல்லை, நான் எங்க போவேன்? ஆண்டவர் தண்ணி கொடுத்தாதானே உண்டு. இப்பதான் ஆண்டவர் அப்ப நினைக்க வைக்கிறாரு. இப்ப இந்த எலியா கண்ணு முன்னால ஜெபிச்சு, இப்ப மடை திறந்த வெள்ளம் போல தண்ணி இறங்குது. அப்ப இந்த எலியாவை எப்படி பார்த்திருப்பான் பாருங்க ஆகாப். ரியலி காட் இஸ் வித் ஹிம். அவன் தெய்வம் அவனோட இருக்கிறார். உண்மையிலே தெய்வம் இருக்கிறார், கர்த்தர் தான் தெய்வம். அந்த தெய்வம் இந்த எலியாவோடு இருக்கிறார். ஐ எம் நத்திங். இந்த ஆகாபை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். நேபாத்து நேச்சார மாதிரி, அவனை ஒரு மிருகம் மாதிரி. அவனுக்கு ஆக்சுவலா மிருகம் மாதிரின்னு பைபிள்ல இருக்குது. அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு நேபாத்து நேச்சார பைத்தியமாக்கிட்டார். பைத்தியமாகி போய் கிடந்தான். அவன் பைத்தியம் தெளிஞ்சிச்சு, ரியலைஸ் பண்ணான், நான் வந்து என்னுடைய காரியமே என் கையில இல்லை, என் உயிர் என் கையில கிடையாது, என் ஜீவன் கையில கிடையாது, என் சுவாசம் என் கையில கிடையாது, எதுவுமே என் அதிகாரத்தை வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, கர்த்தர் தான் எல்லாமேன்றது ரியலைஸ் பண்ண உடனே திரும்ப தூக்கிட்டு வர்றார். இதெல்லாமே நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள். அப்ப எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாரோடு இருக்கிறார், எல்லாருக்குள்ள இருக்கிறார்னா எலியாவோடு தேவன் எப்படி இருந்தார் பாருங்க. அப்படி போல நம்மோட இருந்து அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அசாதாரணமானவர், ஒரு மனுஷன் கிடையாது, அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. அப்போஸ்தலர் 17:28 ஏன்னா இது பவுல் சொன்னதுனால அதோட சேர்த்து இதை பார்த்தா தான் புரியும். அப்போஸ்தலர் 17:28 நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளதான் இருக்குது, நம்ம அவருக்குள்ளதான் இருக்கிறோம், நம்ம அவருக்குள்ளதான் இருக்கிறோம், அவருக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்மளுடைய ஜீவிதமே அவருக்குள்ளதான் இருக்கு. அதனால ஆதி மந்தமுமா இருக்கிறேன்றாரு. இஸ் தி பிகினிங், இஸ் தி எண்ட் ஃபார் அஸ். நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இந்த உணர்வு ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா சுயம் போயிடும். என் பலத்தினால ஒண்ணும் கிடையாது, என் பராக்கிரமத்தினால ஒண்ணும் கிடையாது, என் படிப்போ என்னுடைய தாளந்தோ என் திறமையோ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் தான் எல்லாம். அதான் ஞானத்தின் ஆரம்பம். தட்ஸ் தி பிகினிங் ஆஃப் விஸ்டம். தட் ஐ அம் நத்திங். நான் ஒண்ணுமே கிடையாது, என் கர்த்தரால தான் நான் உயிரோட இருக்கேன், என் கர்த்தரால தான் இன்னைக்கு என் ஜீவிதம் நடக்குது. 1 கொரிந்தியர் 3:16 6:19 ஒரே காரியம் தான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய என்றும் அறியீர்களா? நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். ஐ எம் வித் யூ இல்ல, ஐ எம் வித்தின் யூ. எனக்குள்ள இருக்கிறார். நம்ம சொல்றோம் 1 யோவான் 4:4 எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் இருப்போனில் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அல்லேலூயா ஆமென்றோம். எபேசியர் 3:20 சொல்ற, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்குது, அதன்படிதான் செய்கிறாருன்னு. அப்ப அந்த வல்லமை யார்? அவருடைய வல்லமை நமக்குள்ள வச்சிருக்குது. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வல்லமை. நம்மளுடைய இமேஜினேஷனை இன்னொரு லெவலுக்கு தூக்கிட்டு போறவர், அவருடைய இமேஜினேஷனை கொடுத்து நம்மளை தூக்கிட்டு போறவர். அதனாலதான் நெகேமியா 7:5 நெகேமியா சொல்றார், God gave me an idea in my spiritன்றாரு. ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர், யோசனையில் பெரியவர், அவரது ஆலோசனைகள் மகா ஆழமானவைகள். அப்படிப்பட்ட ஆழமான யோசனையை தருகிற தேவன், அவரை போல யோசிக்க யாராலையும் முடியாது, அவரை போல ஆலோசனை தருகிறதுக்கு யாராலையும் முடியாது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக ஞானம் உள்ளவன் யார், அறிவுள்ளவன் யார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதே எரேமியா என்ன சொல்றாரு, நான் இதுவரை நீ அறியாததும், எரேமியா 33:3 சொல்றாரு, நீ இதுவரை நீ அறியாத காரியம், உன் புத்தி கெட்டாத காரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் above your understanding. You can't understand by your brain, by your mind, by your knowledge.
உங்க புக்கிஷ் நாலேஜ் எல்லாம் போதாது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போதாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியம், உன் புத்தி கெட்டாத காரியம் அதுதான். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தின் சிந்தியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்து கொள்ள கடவுதுன்னு பிலிப்பியர் 4:7 பவுல் சொல்றது அதுதான். above all human understanding God will give peace to you அப்படின்றது. அப்படி என்ன அர்த்தம்? ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த சமாதானம் எப்படி நமக்குள்ள வருது. ஊழியம் பண்ண போற இடங்கள்ல நான் பார்ப்பேன், நான் பேசுறது கொஞ்சம் தான் பேசுவேன், ஆனா அவரை அவங்களை என்ன அதை ரியலைஸ் பண்ண வைக்கணுமோ, அவங்க எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ, எதை ரிசீவ் பண்ணுமோ அதை ரிசீவ் பண்ண வச்சிருவார். அது எனக்கே என் அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம், என் புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹி டூயிங். அவர் எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்றார், எப்படி கன்விக்ட் பண்றார் எனக்கே தெரியாது. அப்பதான் அதனால ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ he is doing ministry, Jesus Christ ministry, that is his ministry, they are his children, so he knows how to do, what to do, when to do, எல்லாமே அவருக்கு தெரியும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அவர் செய்வார். நம்மளை போய் நிறுத்துவார், நம்ம மாம்சத்தை நிறுத்துவார், சரீரம் வேணும் அவருக்கு, அவ்வளவுதான். நம்ம பேசுறது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அந்த வார்த்தை அவர் தான் கொடுப்பார், அந்த வார்த்தைகளை பேசுவோம், அதுக்கு அப்பாற்பட்ட காரியம் அவங்களுக்குள்ள செய்வார். அவருடைய பிரசன்னம். மோசே அதனால சொன்னாரு, நீ என்னோட வரணும், உன்னுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எதனால் அறிவேன், நீர் என்னோட வருவதனால் தானே, நீர் என்னோட வருவதனால் நான் விசேஷித்தவன்றார். பாட்டி பிரம்ம, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதனால் அல்லவான். ஆனா இன்னைக்கு நான் பார்க்கறது, நான் உன்னோடு இருப்பேன்றத அதோடைய எசன்ஸை பார்க்கிறோம், அதோடைய ஒரு கோர், அந்த விதை. யார் அவர்? என்னோடு இருக்கிறேன்றார். யார் அவர்? தெய்வம், கடவுள், ஆண்டவர், எதையும் செய்ய வல்ல தேவன், எப்பேற்பட்ட வியாதியும் சுகப்படுத்துகிற தேவன், மனிதனால் கூடாத காரியத்தையும் செய்ய வல்ல தேவன், என்னை உண்டாக்கின தேவன், என் பொருட்களை மாத்திரமல்ல என் சம்பந்தமான எல்லாத்தையும் பாதுகாக்க அவரால் முடியும். நீங்க ஒண்ணும் இல்ல, கார்ல ஏசி ஒர்க் ஆகல, திடீர்னு ஆன் ஆகுது, திடீர்னு ஆஃப் ஆகுது, ஏன்னு தெரியல. ஒரு 2 வாரத்துல போய் 4 தடவை கொண்டு விட்டேன். இப்பவும் அங்கே ஒர்க் ஷாப்ல தான் நிற்கிது காரு. முதல்ல ஒரு பார்ட்டை மாத்தினாங்க, சென்சார் போயிடுச்சுன்னாங்க, அடுத்து ஒரு வால்வு போச்சுன்னு செகண்ட் டைம் அதை மாத்தினா, கொண்டாந்து விடுவானுங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, திரும்ப கொண்டு விடுவேன். இப்ப 4வது தடவை விட்டுருக்கேன், அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப எனக்கு யாருடைய உதவி வேணும்? ஐ ஹாவ் டு ப்ரே. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பான்னு. இது சாதாரணமா தெரியும், ஆனால் நம்மளுக்கு அவசியமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற போதுதான் அதோடைய அருமை தெரியும். அப்ப இது நாள் வரைக்கும் நான் காரை யோசித்து பார்க்கல, காருக்காக ஜெபிக்க வச்சுட்டு இருந்தேன் டெய்லி. ஆண்டவரே பொருட்சேதம் எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே, என் பொருட்கள் எல்லாவற்றின் மீதும் இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன், பொருட்சேதம் எனக்கு வராதபடி காத்துக்கொள்ளும், என் கையிருப்பின் மீது சேமிப்பின் மீது இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன், அனாவசிய செலவுக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் ஐயான்னு டெய்லி ஜெபிக்க வைப்பார். அதோடைய அருமை இப்பதான் தெரியுது. ஏன் காருக்காக ஜெபிக்கிறோம்னு நினைப்போம். ஒரு கிராமத்துல ஊழியம் பண்ண போகும்போது எட்டையும் சொல்லியிருக்கிறேன், கிராமத்துல தெருவா போய் ஜெபம் பண்ண, வீடு வீடா போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல வந்து இந்த மாட்டுக்காக ஜெபம் பண்ணுன்றாங்க. ஒரு வீடு இல்லை, வரிசையா அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்குன்னு ஒரு வித்தியாசமான வியாதி. அது என்ன ஆகுதுன்னா சோர்ந்து போயிருது, பலம் இழந்து போயிருது. அதை இவங்க அதை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, பிள்ளை போல பாக்குறாங்க. அந்த கிராமத்துல நம்ம ஒரு மாடு, மனுஷன் வேற மாடு வேறன்னு பாக்குறோம், ஒரு அனிமல் தானே. ஆனா அவங்களுக்கு அது பிள்ளை மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு சுகம் வேணும்னு ஜெபம் பண்ணுன்றாங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பார்க்கணும், அதை வச்சு அவங்க பிழைக்கிறாங்க, மற்ற இல்லை, அதை வளர்த்துருக்கிறாங்க. அப்ப அதுக்காக ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, முதல் மினிஸ்ட்ரியா தான் ஒரு நாய்க்காக தான் முதல்ல ஜெபிக்க சொன்னாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வில்லேஜ் மினிஸ்ட்ரி எனக்கு. ஏன்னா அந்த நாய் சாப்பிடல ஒரு 5 நாளை சாப்பிடல, 4-5 நாளை சாப்பிடல. அதை வளர்க்குற அந்த பையன், அவனுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும், அவனும் சாப்பிடல. 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க.
ஒரு 10-15 பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்றானுங்க, இந்த இந்த உண்மையிலே வந்து நீ ஏசிட்ட ஜெபம் பண்ணு, இந்த நாய்க்காக ஜெபம் பண்ணுன்றானுங்க. ஏன்னா இந்த நாய் எழும்புனா தான் இவன் எழும்புவான்ட்டு. எப்படி யோசிச்சு பாருங்க. என் கூட வந்தவங்கலாம் போயிட்டாங்க, என்னை கைவிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் பயந்துட்டாங்க. நாய்க்கு எப்படி ஜெபம் பண்றது? அது என்ன அவங்க நாய்க்காக ஜெபம் பண்றது இல்லை, இந்த நாய் எழும்பலைன்னு என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ள அவிசுவாசம். நான் அந்த நாய்க்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அப்பா அந்த இந்த நாயை சுகப்படுத்தும், எழும்ப பண்ணுங்கப்பான்ட்டு நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். அந்த அந்த நாய் சாப்பிட்டுட்டு இருக்க, அவனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீரும் சிரிப்புமா இருக்கு. அப்போதான் அந்த பையன் வந்து ஆண்டவர் ஏத்துக்கிட்டான். அதனால நம்ம அவரோடு நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அதாவது கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:5 பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர், நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி எரேமியாட்ட சொல்றாரு. நீ வந்து எனக்கு வயசுல பெரியவங்க, நான் இளைஞன், நான் வாலிபன், நான் போய் அவங்களுக்கு எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்னு எரேமியா சொல்லும் போது அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உடனுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அதே எரேமியா 1:19 ஆண்டவர் இப்படி சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே எரேமியா 30:11 சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோட இருக்கிறேன், உன்னை விடுவிக்கும்படிக்கு, இந்த வியாதியிலிருந்து மீட்டெடுப்பேன், இந்த பண கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன், இந்த வியாதியை கண்டு நீ பயப்படாத, ஐயோ இது ஒரு அற்புதம் நடக்கணுமே, நமக்கு தெரிய வைப்பாரு, ஒரு அற்புதம் செய்யணும். அந்த அற்புதம் யாரால முடியும்? கர்த்தால மாத்திரமே முடியும். என்னுடைய வாழ்க்கையோட சாட்சி அதுதான். நானே வழி சத்தியம் ஜீவனாய் இருக்கிறேன்றதே வசனம் கிடையாது, அது எங்களுக்கு வாழ்க்கை. நானே வழி இல்லை, எங்களுக்கு எப்படி இருக்கிறார்? அவர் மாத்திரமே வழி. அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறார். அவர் தான் வழி, அவரை தவிர வேறு ஒரு வழி இல்லைன்ற இடத்துல இவங்க கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். முழுக்க முழுக்க என் கண்கள் வானத்தையே பார்த்துட்டு இருக்குது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கட்டளத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்ன்றது வெறும் வசனம் கிடையாது, அதுதான் எங்களுக்கு வாழ வைக்கிற வார்த்தை, எங்களுக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தை, எங்களை ஆண்டவரையே பற்றி கொள்ள வைக்கிற வார்த்தை. அவற்றிலிருந்து வந்தாலே ஆசீர்வாதம் கிடையாது. யோவான் 3:27 ஆசீர்வாதம் வந்து அங்கிருந்து வந்தாதான் உண்டு, பரத்திலிருந்து வந்தாதான் உண்டு. அந்த ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார், என்னோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். நம்ம வழி இடரும் போது இதுதான் வழி, இப்படி போன்னு சொல்லி நமக்கு சொல்ற வார்த்தைய அவர் கூட இருக்கிறார். அதை பேசுகிற தெய்வம் நம்மளோட இருக்கிறார், வழிகாட்டுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை வழி விலகி போட மாட்டாரு. எனக்கு எப்பவுமே சொல்லுவாரு, சாதாரண ஒருத்தட்ட நான் பேசிட்டு இருப்பேன், கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா வெறும் ப்ரேயர் பண்ணி அனுப்புறதில்ல ஊழியம், என்னுடைய அழைப்பு கவுன்சில் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஏன் இந்த கஷ்டத்துக்குள்ள போயிருக்கிறாங்க, ஏன் இந்த வியாதி அவங்களுக்கு வந்திருக்குது, கர்த்தர் ஏன் அனுமதித்தார், ஏன் இந்த நிந்தையை கர்த்தர் அனுமதித்தார், ஏன் இந்த அவமானத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் they have to understand about God, about their situation. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள கனெக்ஷன் எப்படி இருக்குது, ஆண்டவருக்கும் வாழ்க்கைக்குள்ள கனெக்ஷன் எப்படி இருக்குது, இவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அதை எப்படி வாழ வைப்பார், இப்படி எல்லா காரியங்களையும் பேச வைப்பார். இதெல்லாம் பேசி வரும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து ஒரு பிளைண்ட் மேன் மாதிரி தான் இருப்பேன். ஒரு பிளைண்ட் மேனுக்கு வந்து நீங்க ஒரு குருடனுக்கு எப்படி வழி சொல்லுவீங்க,
இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு தூரத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது. இது சாதாரண வாழ்க்கை பண்ணலாம். இப்படி நேராக போங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் மெயின் ரோடு வரும், அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டுவர்ட்ஸ் வெஸ்ட் போங்க, போனீங்கன்னா ரைட் சைடில் ஏர்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கண்ணு பார்க்கும், அதனால சொல்லிடுறோம். கண்ணு தெரியாத ஒருத்தன் எப்படி சொல்லணும்? ஒவ்வொரு அடியடியாக சொல்லணும். ஒவ்வொரு அடியா, ஏன்னா ஒவ்வொரு 8 தான் அவனால முடியும். வாங்க வாங்க வாங்கன்னு கையை பிடிச்சு கூட்டு போகணும். நேராக வாங்க, பார்த்து வாங்க, படி இருக்குது, இறங்கணும் இல்லை ஏறணும், பார்த்து ஏறி வாங்க, தலையை பார்த்து குனிஞ்சு வாங்க கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது சீலிங், இப்படிலாம் சொல்லி தான் கூட்டு போகணும். அப்படிதான் என்கிட்ட நடத்துவார். அடுத்த 5வது நிமிஷம் என்ன பேச எனக்கு தெரியாது, இந்த எண்டு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. அந்த மூமெண்ட்ல என்ன சொல்றாரோ சொல்லிக்கிட்டே வருவேன். அப்ப எனக்குள்ள என்னுடைய மைண்டு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. அப்ப நாங்க ஆண்டவரே நான் irrelevant ஏதோ பேசுற மாதிரி இருக்குதே, அவுட் ஆஃப் ட்ராக்ல ஏதோ நான் பேசுற மாதிரி இருக்குதேன்னு போது முதல்ல யூ ஆர் ஆன் ட்ராக் அப்படின்னுவாரு. ஆனா போக போக என்ன ஐ எம் ஆன் ட்ராக்ன்றார். சில எண்ணங்கள் ஆண்டு இப்படி சொன்னாதானே கரெக்டா இருக்கும், நீங்க இப்படி சொல்றீங்களே, இப்படி சொன்னாதானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ பேசுறியா நான் பேசுறியான்னு கேட்பார். இப்போ கூட நான் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது அது. அந்த ஃபர்ஸ்ட் வில்லேஜ் மனுஷன் நான் போய் அந்த நாய்க்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்றத ஆண்டவரே எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன், திரும்ப நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி எலியாவுடைய காரியம், ஆகாப் ரதத்துக்கு முன்பாக ஓடினதை எத்தனையோ தடவை நான் பேசியிருக்கேனே, அதை நான் பேசணுமோன்னா இன் திஸ் மூமெண்ட் இல்லை மூமெண்ட், இந்த க்ஷண பொழுது அது அவசியம் அப்படின்னாரு. ஏன்னா அது ஒரு முத்துக்கு மாதிரியா வருது, முத்து எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. அது ஒவ்வொரு முத்தா சேர்த்துட்டு வர மாதிரி தான் இது. இந்த பூ பின்னுவாங்க பாருங்க, ஒரு பூ வச்சுட்டு அடுத்த பூ வச்சுட்டு அப்படியே பின்னுற மாதிரி அப்படியே கொடுப்பாரு. என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, காம்ப்ளிகேட் பண்ண முடியாது. எனக்கு பயமாகவும் இருக்கும். நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போறேனோ, அவுட் ஆஃப் ட்ராக்ல போறேனோ, இன்னும் விஜயவாடா போனா நான் திருவனந்தபுரம் போய்கிட்டு இருக்கணும், ஆப்போசிட் வேல நான் போய்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவ்வளோ கலக்கமா இருக்கும். அப்ப சொல்லுவார், நான் உன்னோட இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கிறேன்னுவார். நான் பேசிட்டு இருக்கேன், பயப்படாத, ஐ எம் வித் யூ, உன்னோட இருக்கிறேன், பயப்படாதேன்னுவார். அதான் சொல்றாரு, வழி இதுவே இதில் நடவுங்கள் உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும், ஒரு நாள் உங்களை தவறா போட மாட்டார். என்னைக்கு நீங்க தேவ சித்தத்தின்படி நடக்கணும்னு தீர்மானிக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்ற மாதிரி அன்னைக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். இதே இது என்னாகும் 9ஆம் அதிகாரம் 15லேருந்து 22 வசனத்துல இருக்குது. யாத்திரம் 40ஆம் அதிகாரம் 34, 38 இருக்குது. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லை. பாருங்க, அக்னிஸ்தம்பமா மேகஸ்தம்பமா இரவும் பகலும் அவங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்துறாரு. இதை பார்க்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் எப்போதும் வெளிச்சுதான் இருக்கிறார். நம்மளை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தூங்கும் போதும் உறங்கும் போதும் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. You will not slumber, you will not sleep. எப்போதும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். இரவும் போக நம்ம பாதுகாத்துட்டே இருக்கிறார். சங்கீதம் 121 8 வசனங்கள் இருக்கு. 8 வசனங்களுமே முக்கியமானது. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். நிறைய பேர் நினைக்கிறான், நான் எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்கள் நேரானோடனே அந்த பர்வதத்திலிருந்து வருது இல்லை, அந்த அடுத்த வசனத்துலதான் அதோடைய பரிபூர்ணப்படுது. அந்த பர்வதத்துல இருந்து இல்லை, அதெல்லாம் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வருது. அந்த உயர்வான பதவியில் இருக்கிற மனுஷன் எனக்கு உதவி செஞ்சிருவான், இந்த மந்திரி எனக்கு உதவி செஞ்சிருவார், அந்த எம்எல்ஏ எனக்கு உதவி செஞ்சிருவார், அந்த ஐஏஎஸ் ஆபீசர் செக்ரட்டரி எனக்கு உதவி செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்க கூடாது. இல்ல, அவர் நல்ல பணம் படைத்தவர், அவர் கம்பெனியில நிறைய பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறாரு, அதனால எனக்கு ஒரு வேலை கொடுக்கிறது லேசான காரியம் இல்ல. அந்த கம்பெனியை உண்டாக்கின தெய்வம், அந்த முதலாளியை உண்டாக்கின தெய்வம், அவர்கிட்ட தான் ஒத்தாசை வரும். அதான் இங்க சொல்றாரு, எனக்கு ஒத்தாசி ஒரு உயர்வான இடத்தை பார்த்தேன், அங்க இருந்து இல்ல, அந்த உயர்வான இடத்தை உண்டாக்கின, அந்த ஸ்தானத்தை உருவாக்கின, அந்த ஸ்தானத்துல உட்கார வச்ச கர்த்தர்ட்ட இருந்து எனக்கு
ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். நீ கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஷேடோ மாதிரி இருக்கிறாரு. ஷேடோ நம்ம விளக்க முடியுமா? பிரிச்செடுக்க முடியுமா? அது மாதிரி நம்மளோட நிழல் மாதிரி நம்ம கூடயே இருப்பார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இது என்னதா அப்படின்னு யோசிக்கலாம். வெயில் நிழல் அப்படின்றாரே, நிலவுன்னா சந்திரன்ல தினம் வரப்போகுதுன்னு. சந்திரரோஹி அப்படின்னு படிச்சிருப்பீங்க பைபிள்ல. சில டிசீஸ் நைட்ல வரும், சில இது டே டைம்ல வரும் டிசீஸ். இந்த எந்த டிசீஸும் வராது அவர் நம்மோட இருக்கும்போது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். ஒரு தீமையும் நமக்கு வராதபடிக்கு காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். வியாதி, சரீரத்துல வியாதி மட்டும் இல்ல, இதன் நிமித்தம் வரக்கூடிய வேதனை, கஷ்டம், அது கூட வராதபடிக்கு கர்த்தர் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை எதிர்ப்பு கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 91 முழுவதும் இருக்குது. நம்ம சர்வவளுடைய நிழல் உன்னதமானவருடைய செட்டைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் தான் நம்ம தெய்வம், நம்ம அடைக்கலம், கோட்டை, தஞ்சம், அரண். அவருக்குள்ள இருக்கிறோம். நம்ம எதுவும் நம்ம அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. நம்மளுக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்ற வாதம் வருதுன்னா அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். அதை அனுமதிச்சார். ஏன் அவர் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவார். சில விஷயங்கள்ல பேசி வெளிப்படுத்துவார். நான் நல்ல தெய்வம், நான் நல்ல மேய்ப்பன், என் ஜீவனையும் கொடுத்தவனை பாதுகாப்பேன். கரடியோ சிங்கமோ வந்தா ஒரு மேய்ப்பன் வந்து தன் உயிரை காப்பாத்த ஓடி போயிடுவான். ஆனா நான் எப்படிப்பட்ட மேய்ப்பன்னா, என் ஜீவனை உனக்கு பதிலாக கொடுத்து உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட்டு ஓடிட மாட்டேன் பாதி வழியில. நான் நல்ல மேய்ப்பன்வார். இது சொல்லி செய்வார். நம்ம காதுல பேசுவார், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சில விஷயங்களை அனுபவமா தான் கத்துக் கொடுப்பார். ஏன்னா மீண்டும் நமக்கு அது வரக்கூடாது. சில யூதாஸ் காரியத்துகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். சில கேயாசிகளை, சில பீலியாம்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். சில ஆமான்களை நமக்கு அனுமதிப்பார். ஏன்னா நம்மளை திடப்படுத்துவார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துவார். இதெல்லாம் பார்த்து காற்று கொந்தளிக்குது. இயேசு கிறிஸ்து சீசலோட படவுல இருக்கார். அப்ப ஏன் காத்து கொந்தளிக்குது? ஏன் கடல் கொந்தளிக்குது? ஏன் புயலாம் அடிக்குது காத்து? இயேசு கிறிஸ்து தான் இருக்கார்ல. சீஷர்கள் அதை இவருக்கு அப்புறம் அவங்க அது பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். இவர் பரலோகத்துக்கு போயிடுவார், பரிசுத்த ஆவியானவராக வருவார். அப்ப பரிசுத்த ஆவி இவங்களுக்குள்ள இருப்பார். இவங்க திடமா இருந்து இவர் செஞ்சது அவங்க செய்யணும். அது திடப்படுத்துறது தான் செய்வார். இன்னொரு பக்கம் ஏன் அதை அனுமதிப்பாருன்னா, 2 கொரிந்தியர் 1 முதல் 11 வசனங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நான் கஷ்டப்பட்ட போதெல்லாம், நான் எவ்வளவாக நான் நெருக்கப்பட்டனோ அவ்வளவாக கர்த்தர் என்னோட இருந்து என்னை திடப்படுத்தினார். கூட இருக்க சீசல பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க கஷ்டத்துல நான் ஏன் திடப்படுத்துறேன், எப்படி எனக்கு திராணி உண்டானதுன்னு அப்படி உண்டாச்சு. நான் எவ்வளவாக நெருக்கப்பட்டேனோ அவ்வளவாக நான் கர்த்தர் என்ன திடப்படுத்தி உருவாக்கினாரு. அப்படி போல மற்றவங்க கஷ்டத்தை உணரும்படியாக நம்ம கஷ்டத்தை உணர வைப்பார். ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யணுமா, அந்த கஷ்டத்தின் பாதையில போனா தான், இடுக்கமான வாசல்லையே போனா தான் மற்றவங்களுடைய நெருக்கம் தெரியும், அவங்க கஷ்டம் தெரியும். யாத்திராகமம் 14 13-14 வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் நம்மோட இருந்து என்ன செய்வார்னா, நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காக வழக்காடுவார். அவரே நீதி செய்வார். அவர்தான் நமக்கு அட்வொகேட், லாயர். அவர்தான் நமக்கு ஜட்ஜ். அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் வரும். எந்த மனுஷனும் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க விட மாட்டார். எந்த மனுஷங்களும் வாழ்க்கை கிடையாது, கர்த்தர் கரத்துல இருக்குது. அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை. அவர் சித்தம் இல்லாம நம்ம தலையில ஒரு முடி கூட போகாது. தாவீது சொல்றாரு யோனத்தான்ட்ட, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருந்தது. ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு சமயம் நாகர்கோயிலிருந்து வரோம். அப்ப ஒரு ஆக்டிங் டிரைவர் காரை ஓடிட்டு வர்றாரு. நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கிறேன், நேவிகேட்டர் சீட்ல உட்காந்துருக்கிறேன். பேக்ல டாக்டர் இருக்கா, என் ஒய்ஃப் நாகர்கோயில் இருக்கிறா. டாக்டர் வேலைக்கு போகணுன்றதுனால நாங்கள்
ஃப்ரண்ட்ல வர முன்னாடி, அதுக்கப்புறம் ஒய்ஃப் வரணும் பின்னாடி. அவங்க அப்பாவுக்கு முடியலைனால ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ நான் வரும்போதே சொல்றேன் டிரைவர்கிட்ட, ஒரு கார் கிராஸ் ஆச்சு. அப்போ ஆண்டர் என்கிட்ட சொல்றாரு, அந்த கார்ட்ட கவனமா இருக்கு, கவனமா இருன்றாரு. அப்பவே சொல்றேன் நான், எங்க உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடியே நான் சொல்றேன், இது கவனமா இரு, காரை ஸ்லோவா ஓட்டு, வேகமா ஓட்டாத. அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்றாரு, அந்த டிரைவர் என்ன ஆர்கியூ பண்றாருன்னா, எத்தனை 25 வருஷமா நான் லாரி ஓட்டினேன், பஸ் ஓட்டினேன், கார் ஓட்டுறேன், அப்படியாக்குன்னு சொல்றாரு. இருந்தாலும் இல்லை, நீ கவனமா ஓட்டு ஓட்டுன்னு சொல்லிட்டே வரேன். செங்கல்பட்டு மறைமலை நகர் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார் அங்கே போகுது, 3வது ட்ராக்ல போகுது. நாங்கள் இங்கே போகிறோம். நான் சொல்கிறேன், அந்த கார் பின்னாடி போகாத, அந்த கார் பின்னாடி போகாதன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன், கேட்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியாது, எங்கள் ட்ராக்குக்கு அடுத்த ட்ராக்குக்கு அடுத்த ட்ராக் மாதிரி 3வது ட்ராக் வந்துருச்சு. எங்கள் கார் போய் அதில் மோதிருச்சு. இந்த கார் போய் அந்த காரில் சொருகிருச்சு. கார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னமோ ஒழுகுது, ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு பூரா போயிடுச்சு, ஒழுகுது. இறங்கி நின்னா எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஆண்டவரே உதவி செய்யுங்க. அந்த அந்த முன்னாடி போனவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேமேஜ். சரி, அவர் இன்னைக்கு நீங்கள் சார், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் போகலாம், இவர் டிரைவர் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்க, நான் செய்யலான்ட்டு. அதுதான் மனுஷர் கண்கள் நமக்கு தயவு கிடைக்க செய்வார். அந்த சிச்சுவேஷன் அந்த மனுஷன் கையில் தான் இருக்குது. அந்த கார் ஓனர் என்கிட்ட, நீங்கள் என்ன சொல்லுங்களோ செய்யலாம் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன்ட்டார், நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன். உங்கள் கார் டேமேஜ் ஆகிருக்கு, நீங்கள் என்ன சொல்ல சொல்லிங்கன்னாரு. இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாருங்க, கிளம்பி போயிட்டார். அப்போ யார் காப்பாற்றினா? இங்கே நிற்கிது அந்த கார், எங்கள் முன்னாடி நிற்கிது, ஒரு அடி தூரத்தில் இருக்குது. இப்போ மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் தாவீது சொன்னது அனுபவமாக கொடுத்தாரு எனக்கு. அது வெறும் வசனம் கிடையாது, மரணத்தின் விளைவை பார்த்தது. மரணம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சிருப்பார். அந்த டேர்னிங் பாயிண்ட் யார் கொடுப்பானா? கர்த்தர் தான், மீட்பர், ரட்சகர்ன்றது அதுதான். அதனாலதான் பாட்டை வெறுமனே உதட்டில் பாட முடியாது, உள்ளத்துல இருந்து தான் பாட்டு வரும். அதை உணர்ந்து வெறுமன உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீன்றது வெறுமா இருக்காது. உடைந்த நொந்த எல்லாம் அனுபவத்திலிருந்து வந்தாதான் வரும், உடைஞ்சு போனாதான். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டனர், எதிர்த்தவர் எத்தனையாய் மிகுந்து விட்டனர். ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தாங்குகிறீர், என்னை தப்புவிக்கிறீர். அதெல்லாம் வேதனையின் மத்தியில் வந்த பாடல்கள், கஷ்டத்தின் மத்தியில. நீங்க சங்கீதங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க, தாவீது எழுதின சங்கீதங்கள் எல்லாம், ஆசாப் எழுதின சங்கீதங்கள் எல்லாம் சந்தோஷத்தின் மத்தியிலிருந்து பாடினவல்ல, நெருக்கத்தின் மத்தியில இருந்து சவுல் தாவீதை துரத்தும் போது, சிங்க கெபியிலே தாவீது ஒளிந்திருக்கும் போது பாடின சங்கீதம், இன்ன வாத்தியத்தில் இன்ன ராகத்தில் பாடப்பட வேண்டிய சங்கீதம். நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். அப்சலோமுக்காக தப்பி ஓடின போது பாடின பாட்டு தான் இப்ப நான் பாடின பாட்டு. தன் மகனுக்காக சிங்காசனத்தை விட்டுட்டு தப்பி ஓடுறார்.
என்ன அர்த்தம்? அப்சுலம் இவரை கொல்ல தேடி இருக்கிறான். சகரியா 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர். நம்மளுக்கு அக்கினி மதிலாய் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கிறார். 8வது வசனம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். கண்மணியை தொடுகிறான். நம்மளை டச் பண்ண முடியாது யாராலையும், அவர் நம்மோட இருக்கும்போது. அதைத்தான் பார்க்கிறோம் நம்ம ரோமர் 8:31 பார்க்கிறோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது அவருக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நம்ம கூட அவர் இருக்கும்போது நம்மளை ஒருத்தரும் கிட்ட வர முடியாது. நமக்கு அகைன்ஸ்டா ஒருத்தரும் முடியாது. அதனால சொல்றாரு, இன்று கண்டு எகிப்தினை நீ ஒரு நாளும் காண்பதில்லை. இன்னைக்கு பார்க்கிற வியாதி, இன்னைக்கு பார்க்கிற கோலியாத்து, இன்னைக்கு பார்க்கிற எரிகோ கோட்டை, இன்னைக்கு பார்க்கிற செங்கடல், இனி நீ உனக்கு வராது. இன்னைக்கு பார்க்கிற கசந்த மாறா நீ வராது. இன்னைக்கு பார்க்கிற ஆமான், இன்னைக்கு பார்க்கிற சாபம், இன்னைக்கு பார்க்கிற தரித்திரம் வராது. எல்லாமே ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல், பிசிக்கலா பார்க்கக்கூடாது. என் வாழ்க்கைக்கு என்ன, நம்மள ஒருத்த வர்றான் அப்படின்னு தொட வரான்னா அவருடைய கண்மணியை தொடுகிறான்ற, என்னுடைய ஐபாலத்தன் தொடுறான்றார் அப்படின்னா விடுவாரா? சங்கீதம் 27:10 வசனம், தாவீதுடைய சங்கீதம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். யார் கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம். தகப்பன் கூட தாய் கூட கைவிட்டுருவாங்க. எனக்கு என் தாய் தான் எல்லாமே, என் தகப்பன் தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் பார்ஷியாலிட்டி. ஏன் சொல்றாரு பார்ஷியாலிட்டி? இந்த லவ் பட்சபாதம் உள்ள அன்பு. அதெல்லாம் அனுபவிச்சு கஷ்டப்பட்டேன் நான். அதனால தான் இவ்வளவு தைரியமா பேசுறேன். தாய் இல்லாம நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள். அப்படி பாடிக்கிட்டு இருந்தவன் நான். தாயை தெய்வம் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த தாயின் அன்பும் இல்லைன்ன போதுதான், தூக்கி எறியப்பட்ட போதுதான் கர்த்தரினை அரவணைச்சுக்கிட்டார். எனக்கு என் பிள்ளை தான் எல்லாம், என் புருஷன் தான் எல்லாம் அப்படின்னா மாம்சத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் அவங்க கர்த்தரை அறியலைன்னு அர்த்தம். கர்த்தர் தான் எல்லாமே. இயேசு தான் முதல்ல, அப்புறம் தான் இயேசு கொடுத்த தாய், தகப்பன், புருஷன், பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு அப்புறம்தான். ஒரு நாள் அது விக்கிரக ஆராதனை சொல்லிடக்கூடாது. என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்றேன், என் புருஷன் தாங்க எனக்கு எல்லாமே, அவர் தாங்க எனக்கு எல்லாமே. மனுஷனுடைய அன்பெல்லாம் பட்சபாதம் உள்ள அன்பு. ஒரு பிள்ளை பிறக்கும் போது மகளே, என் மகளே, மகளேன்னு வாங்க. அடுத்து ஒரு பையன் பிறந்துருவான், என் மகனே மகனேன்றுவாங்க. மகளேலாம் போயிடும், மகன் தான் எல்லாமே. போச்சு, அவ்வளவுதான். அந்த அன்பு கிடையாது. இது யார் பெற்றது, யார் கொடுத்தது, அந்த அந்த அறிவு இருக்காது. தெய்வம் கொடுத்த பிள்ளை இது. முதல்ல இந்த பிள்ளைத்தானே கொடுத்தார். கண்ணு மறைஞ்சிரும். மாம்சத்தின் கண்கள் தான் திறக்கும், அவங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்காது. அதனாலதான் சொல்றாரு, என் தகப்பனை என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். there is no partiality with God. சங்கீதம் 34:18, இதுவும் தாவீது. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர் கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். யாரு நொறுங்குண்டு இருக்கீங்களோ உங்க கூட தான் இருக்கிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனம், நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். நித்தியவாசி, காலகாலமா இருக்கிறவர், பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் மகத்துவமும் உன்னதமானவர். உன்னதமானவர், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தில் இருக்கிறவர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அழுதுகிட்டே நிக்கிறாங்க, குழந்தை வச்சுக்கிட்டு. மாமியாருடைய கொடுமை, தாங்க முடியாத கொடுமை. நம்ம சின்ன குழந்தை வச்சு அவங்க வேலைக்காரி மாதிரி வச்சிருக்காங்க வீட்டுல. அவங்க தான் அந்த வீட்டுல மிக்சி, அவங்க தான் அந்த வீட்டுல வாஷிங் மிஷின்,
அவங்க அவங்க வீட்டில் பாத்திரத்தை வளர்க்குறது அவங்க தான், சமைக்கிறது அவங்க தான், வீட்டை துடைக்கிறது அவங்க தான், பெருக்கிறது அவங்க தான், எல்லாமே அவங்க தான். எப்படி இருக்கும் பாருங்க. சரி, அவ்வளோ வேலையும் பார்க்கறது தப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்க. என் மனைவி பார்க்குறான், வீட்டில் எல்லா வேலையும் அவள் தான் பார்க்குறான். ஆனால் அந்த மாமியார் பண்ணுற டார்ச்சர், அவங்கள போட்டு ஒரு வழி. கண்ணீர் வடைஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் பேசுகிற பிரசங்க வேற, அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன எப்படி வந்திருக்காங்கன்ற சொன்னேன். அப்பதான் அவங்க கர்த்தர் தான் பேசுறான்றதை உணர்ந்துக்கிட்டாங்க. ஒரு மெடிசன் வாங்குறேன்ட்டு உங்க பிள்ளைய தூக்கிட்டு வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா பிள்ளைய விட்டுட்டு வந்தா பிள்ளை அழும், பாரு விட்டுட்டு போயிட்டா பாருன்றுவாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி கூட தூங்க விட மாட்டாங்க. அது ஈவினிங் மீட்டிங். நான் சொன்னேன், நீங்க இந்த குழந்தை வந்திருக்கிறது, உங்க மாத்திரை கையில வச்சிருக்கிறீங்க, அந்த மருந்து சீட்டும் கையில வச்சிருக்கிறீங்க, டேட்டு போடாத ஒரு மருந்து சீட்டு. இந்த மருந்தை வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க இந்த மீட்டிங் வந்திருக்கிறீங்க. திரும்பி போகும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, இங்க போனேன் பக்கத்துல கிடைக்கல, அங்க போனேன் கிடைக்கல, அப்புறம் அந்த மெடிக்கல் ஷாப் போனேன் கிடைக்கல, பஸ் ஏறி போய் வாங்கிட்டு வந்தேன்னு போய் சொல்ல போறீங்க. உங்களை ஒரு கேவலமா வச்சிருக்கிறாங்க. அழுதாங்க பயங்கரமா. உடனே நீங்க திருப்பி போகும்போது உங்க மாமியார் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அந்த மாமியார் இனிமே உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இனி கர்த்தர் தான் பேசுறாங்க. இதுதான் அடையாளம். ஐ எம் வித் யூ, உன்னோட நான் இருக்கிறேன்றதுதான். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். எதிர்த்து எழுக்கிறவங்களை எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருவார். அவங்களுக்கு வேற சிந்தனை கொண்டாந்துருவார். வேற பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனை விட்டு வேற பிரச்சனை, பெரிய பிரச்சனை கொண்டு வந்து போட்டுருவார். அதுவே அவங்களுக்கு சரியா போகும். அதுக்கு கவனம் செலுத்தவே சரியா போயிடும். அதுதான் பாருங்க, சவுல் தாவீதை துரத்திட்டு வர்றாரு. ஒரு மலைக்கு அந்த பக்கம் போறாரு தாவீது. அவர் சவுலுக்கு தப்பி ஓடுறாரு. மலையை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா சவுல் எதிரில் வர்றாரு. இவர் நினைச்சார் பின்னாடி வருவார்னு பார்த்தா எதிரில் வந்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரு தாவீது. நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா ஒருத்தன் ஓடி வரான், ஒரு தூதன் ஒருத்தன் வரான், ஸ்பை, ஒற்றன் வரான். அவன் ஓடியாந்து சொல்றான் சவுல்கிட்ட, பெலிஸ்தர்கள் நம்ம எதிர்த்து வந்துட்டாங்க, போர் தொடுத்து வந்துட்டாங்க. உடனே சவுலுக்கு அப்ப என்ன அர்த்தம்? தன் தேசத்தை காப்பாற்றணும், இப்ப தன்னை காப்பாத்திக்கிடணும். அதனால தாவீதை துரத்துற ஓடி போயிட்டாரு. சோ அவன் திரும்புவதற்கான ஒரு ஆவியை அனுப்புறார். இதேதான் எசேக்கியா ராஜா நடந்தது. சனிகரிப்பு நின்னுட்டான். அப்ப வேற ஒரு ஆவியை சொல்றாரு, ஏசாயா சொல்லி ப்ரே பண்ணி அனுப்புறாரு, எசேக்கியா சொல்லி அனுப்புறாரு. அவன் திரும்பி போவதற்கான ஒரு ஆவியை கர்த்தர் அனுப்புறார். அவன் இதை விட்டு உன்னை துரத்துறத விட்டு ஓடிடுவான். அது மாதிரி உங்களை துரத்துகிற ஆவியை ஆண்டவர் திருப்பி விட்டுருவார். இது உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. எல்லாமே நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. சங்கீதம் 147 3வது வசனம், இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். பரம வைத்தியர். உங்கள் உள்ளார்ந்த மனுஷனுடைய காயங்களை அவர் குணப்படுத்துவார். அவருக்கு தெரியும் என்ன செஞ்சா அது குணப்படும், அவருக்கு தெரியும். உபாகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? எவ்வளவு சமீபமாய் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம்மோட இருக்கிறார், நம்ம மேல இருக்கிறார். சுகமளிக்கும் வல்லமையா நம்ம மேல இறங்கி வருகிறார். உள்ளுக்குள்ள போய் நம்மளோட பேசி நம்மளை சுகப்படுத்துகிறார். அந்த வல்லம் உள்ள போகுது, அவர் உள்ள போறார். நமக்கு உள்ள போய் உள்ள இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றுகிறார். மன காயங்கள் ஆற்றுகிறார். ஆவிக்குள்ள அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றுகிறார். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது, சைனீஸ் செக்கர்னு ஒரு கேம் இருக்குது. ஒரு போர்டு இருக்கும், அதுல ஸ்டார் மாதிரி இருக்கும், பள்ளம் பள்ளமா இருக்கும். அதுல பால்ஸ் வச்சு விளையாடுறது. பள்ளம் பள்ளமா இருக்கும், ஒரு அளவுக்கு, ஒரு விரல் அளவுக்கு அப்படி பள்ளம் பள்ளமா இருக்கும். ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஜெபிக்கிறாரு. அவர் என்ன யாருன்னு தெரியாது. அவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் சைனீஸ் செக்கருடைய பள்ளங்கள் மாதிரி இருக்குதுன்னு. இப்படி பள்ளம் பள்ளமா இருக்குன்னு. கர்த்தருடைய ஆணிப்பா இந்த தழும்புள்ள கரம் அதை தொடுது, இப்ப சுகமாதுன்னார். அதோட அந்த வேதனை நீங்குச்சு. சில பேருக்கு அப்படி காமிப்பார். நமக்கு காயங்கள் இருக்கும், தழும்புகள் இருக்கும், ரெண்டையும் காமிப்பார் இருதயத்தில் உள்ளதுல. காயங்கள்னா சமீபத்துல நடந்த காரியங்கள், சமீபத்துல அவங்களை காயப்படுத்தியிருப்பாங்க.
தழும்புகள்னா பல மாதங்களாக, பல வருஷங்களாக அவங்களால மறக்க முடியாத நிந்தனைகள், வேதனைகள் இருக்கும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுக்காக நீ அந்நிய பாஷை பேசுன்னு வரலன்னா இந்த பாட்டை பாடு, இந்த குறிப்பிட்ட பாடலை பாடுன்னுவார். அதை நான் பாடும்போது பார்ப்பேன், அந்த ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் அவங்க இருதயத்துக்குள்ள போய் அதை தொடும். இந்த இந்த தழும்புள்ள கரம் அந்த தழும்புகளை பாட்டா அந்த தழும்புகள்லாம் மறைஞ்சிடும். அந்த காயங்கள்லாம் அப்படி மறையிறத பார்ப்பேன். மிராக்கிள். அதான் என்னை பொறுத்தவரைக்கும் மிராக்கிள். ஒரு மனுஷனோட இருதயத்தை மாத்திடுவார், கடின இருதயத்தை மாத்தி போட்டுருவார். நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிற்கிறாங்க, நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கேன், அந்த ஹஸ்பண்ட் அழுகிறார், அந்த ஒய்ஃபும் அழுகிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, இனிமே என் ஒய்ஃபை நான் அடிக்க மாட்டேன், இனிமே என் ஒய்ஃபை அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், மிகவும் கடினமா நான் பேசிட்டேன்ற. யார் அவரை ரியலைஸ் பண்ண வச்சா? நான் இல்லை, நான் அன்னை பாஷை பேசிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் அவரை தொடுது. நம்ம அதான் சொன்னோம், தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அப்ப நம்ம எல்லா ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிக்கணும். நம்ம ஆவியில நிரம்புறது அதுதான். ஆண்டவரை நல்லா ஒர்ஷிப் பண்ணணும், ஆராதிக்கணும் அவரை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்க கார் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், இசுவே ஸ்தோத்திரம் இசுவே ஸ்தோத்திரம் இசுவே ஸ்தோத்திரம், எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இசுவே ஸ்தோத்திரம். அந்த பிரசன்னோட அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கிறார், எவ்வளவு நெருக்கமா இருக்கிறார்ன்றதை நம்மளை உணர வைப்பார். உபாகம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல நம்மளை சுமந்து கொண்டு போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:21-32 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். லாசரஸ் இறந்துட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து 4 நாள் கழிச்சு வராரு, செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு வராரு. அப்ப 2 பேர் என்ன பேசுற, மார்த்தாள் முதல்ல பேசுறாங்க. இயேசுனத்து வந்து, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், நீர் இங்க இருந்திருந்தா லாசர் மரிச்சிருக்க மாட்டானே என்றான். பாருங்க, அவர் நம்மோட இருந்தா மரணம் கிடையாது, மரணத்தை விட மாட்டார். அதேதான் 32 மரியாள் வந்து சொல்றாங்க, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நம்ம அவரோடு, அவர் நம்மோட இருந்தாருன்னா நம்மளுக்கு இந்த மரணம் வராதுன்றதான், வியாதி வராது. வியாதியை சுகப்படுத்துகிற தேவன் நம்மோட இருக்கிறார். மத்தேயு 1:23 அவன், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. பாருங்க, நம்மோடு இருக்கிறார்ன்றதான், நம்மோடு இருக்கிறார். அவர் பேரு என்னன்னு, இம்மானுவேல். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். யாத்திராகமம் 33:14-16 ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அதாவது மோசே சொல்றாரு, உன் கண்ணில் கிருபை கிடைத்தானா நீர் என்னோட வரணும்ன்றாரு. அப்பதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா 14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் நம்மளோட இருந்து நமக்கு இளைப்பாறுதலோடு இருப்போம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், உங்களுடைய பிரச்சனை இல்லாம நான் போக மாட்டேன்றார். நீர் வந்தாதான் நான் போவேன், நீர் இல்லைன்னா நான் போக மாட்டேன். எனக்கும் அது ஜனங்களும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது எதனால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உடைய ஜனங்களும் விசேஷித்தர்கள் என்று விளங்கும் என்றான். நம்மோடு இருந்தா நம்ம ஸ்பெஷலா இருப்போம். ஏசாயா 41:8-16 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, இதெல்லாம் முக்கியம். என் தாசன், நம்மளை பார்த்து நீ என் தாசன், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்றார். என் சிநேகிதனான, நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் ஆபிரகாமோட நான் ஃப்ரெண்டுமா இருந்தேன், அந்த வம்சத்துல வந்தவன் நீ என்றாரு. நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை இது. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நிறைய பேர் கர்த்தரை வெறுத்துட்டாரோ, கர்த்தரை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டாரோ நினைக்கிறேன். இல்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே, என் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன். ஐ எம் ரைச்சியஸ் காட். நான் நீதியுள்ள தேவன், அநீதியுள்ள தேவன் அல்ல, நீதியுள்ள தேவன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினலை தேடியும் காணாதிருப்பாய். உங்க வெட்கப்படுத்தினவங்க வெட்கப்பட்டு போவாங்க என்றார். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீ உங்களோட யாரு போராட்டம் பண்ணாங்களோ அவங்க காணாம போயிடுவாங்கன்றார். நீ தேடி கூட நீ பார்க்க முடியாதுன்றார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். என் வாழ்க்கையில் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன். எதிர்த்து ஒருத்தர் கூட இருந்ததில்லை. அது பழைய ஏற்பாட்டில் தானே அது பழி வாங்குவது என்னுடையது, பதில் செய்வது நான் சொல்லியிருக்கிறாரு. இல்ல, 2 தெசலோனிக்கேயர் 1:6, உன்னை தத்தளிக்கிற பண்ணினவர்கள் கைகளில் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொடுப்பேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவங்க தத்தளிப்பாங்க, நீ இளைப்பாறுவாயின்னு இருக்காரு. பழைய ஏற்பாட்டில் தானங்க ஒரு தீர்க்கதரிசி அவ்வளவுதான் அப்படியே டக்குன்னு செத்து போயிடுவா அப்படின்னு. புதிய ஏற்பாட்டில் அவ்வளோ என்னங்க இருக்கு அப்படின்னுலாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் தான். அனனியா சப்ரால் பேதுருட்ட போய் சொல்லும் போது பேதுரு இப்பயே உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட கிடவுது அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீ என்கிட்ட இல்லை கர்த்தர்கிட்ட போய் சொல்ற, அதுக்காக நீங்க ஒருமனப்பட்டீங்கன்னா அப்படியே ஜீவன் போயிடுச்சு. முதல்ல அனனியா செத்து போயிட்டு அப்புறம் சப்ராலும் போயிடுச்சு. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பார், நமக்காக அவர் வழக்காடித்தான் இருப்பார். நம்ம நினைக்கிறோம் நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இருப்பார். உன் தேவனாகிய 13வது வசனம், ஏசாயா 41:13 வசனம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ எல்லாம் இந்த பூச்சி மாதிரி நினைக்கிற, நான் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு யாருக்கா நினைக்கிற, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் தெய்வம், உன்னை உருவாக்கின உன் தெய்வம் பரம தகப்பன் நான் சொல்றேன்றார். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நான் யுத்தம் பண்ணவில்லை, உன்னை கொண்டு செய்வேன், உன்னை கொண்டு கோலியாத்தை வீழ்த்துவேன். நீ நிற்ப, உனக்கு முன்னாடி செங்கடல் 2ஆ பழக்கம், நீ கை நீட்டும் போது செங்கடல் 2ஆ பழக்கம். நீ போய் நிற்ப, எரிகோ கோட்டை இடிஞ்சு விடும், நான் போய் அதை இடிஞ்சு விட பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். உனக்கு மலமாறு இருக்கிற காரியம் எல்லாம் பதறாய் போய் பறந்து போகுன்றாரு. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாயின்றார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இதே காரியம் எரேமியா 51 அதிகாரம் 19 24 வசனத்துல இருக்குது. எரேமியா 51 அதிகாரம் 19 24 வசனமும் இருக்குது. டைம் இல்லாதனால நான் அதை அடுத்ததுக்கு போறேன். நான் இயேசு கிறிஸ்து தம்மை இன்னார் என்று அறியாதபடிக்கு மறைச்சிக்கிட்டு எம்மாவூர் சீஷர்களோடு இருக்கிறார். அப்படி போல நம்மோடு எப்போது இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் எமோஷனலா நம்ம அவரை தேடுறோம், அவருடைய பிரசன்னத்தை. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தர் இருக்கிறார்னு நினைக்கிறோம், நம்ம அழும்போது கர்த்தர் நம்மளை கைவிட்டார் நினைக்கிறோம். நம்மளுடைய உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவர் நம்மளோட இருக்க மாட்டார். நம்ம உணர்ச்சிகளை அறிந்தவர், கண்ணீரை காண்கிற தேவன், நம்ம அழுகிறது அறிவார், நம்மளுடைய ஆத்மாவோட துக்கத்தை அறிவார், மன வியாகுலங்களை அறிவார், மன விசாரங்களை அறிவார். அப்ப நம்ம கூலி செய்வார். ஆனா விசுவாசத்தினாலதான் அவரோட நம்ம உறவு கொள்ளணும். இதெல்லாம் அப்பாற்பட்ட அதான் ஃபெய்த், ரியல் ஃபெய்த் என்றது. கஷ்டத்தின் மத்தியிலும் இப்போ கர்த்தர் நேசிக்கிறாயா, இந்த கஷ்டத்துல நேசிக்கிறாயா? எஸ், ஐ லவ் மை காட், ஐ ஹாவ் ஃபெய்த் இன் மை காட். இன்னுமா கர்த்தரை நம்புற? அதான் யோகு டேக்க ஒய்ஃப் சொன்னா, இன்னுமாயா நீ கர்த்தர் ஆண்டவர் ஆண்டவர் என்ற? ஆண்டவரே இல்லைன்னு சொல்லியா? ஏன் இன்னும் கஷ்டப்பட்டு ஜீவனை வச்சுக்கிட்டு இருக்க? செத்து போயான்னா. அது நம்ம ஊர் பாஷையில பேசி பார்த்தா அதெல்லாம் புரியும் உங்களுக்கு. அவர் மேலோட்டமா நம்மளோட உணர்ச்சி பூர்வமா மாம்சீக ரீதியா இருக்கிற தெய்வம் இல்லை. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி மகிமை பாருங்க, அப்படியே பாருங்க, புல்லரிக்குது பாருங்க எனக்குன்னுவாங்க. அப்படிலாம் இருக்க மாட்டார். கொட்டுது, எனக்கே தேவை கண்ணீராக கொட்டுதுன்னுவாங்க. அப்படிலாம் பிரச்சனை தரமாட்டார். ஆவியில உறுதியா இருக்க வைப்பார். புயல் காற்றடிக்கும், கொந்தளிக்கும், காற்று கொந்தளிக்கும், கடல் கொந்தளிக்கும்,
மை காட் இஸ் வித் மீ. இம்மானுவேலர் என்னோட இருக்கிறார். எபினேசராக, எல்ஷடாயாக, யெகோவா ஈராக, சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்னோட இருக்கிறார். அதான் ரியல் ஃபெய்த். பாத்தீங்கன்னா அந்த எம்மாவூர் ஸ்டேஷன்ல பத்தி சொல்லும் போது நியூ செஞ்சுரி வெர்ஷன் என்ன பண்ணுங்க, லூக் 24:16 தமிழ்ல வந்து அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல தேவர் கெப்ட் ஃப்ரம் ரெகக்னைசிங் ஹிம், அவர் யாருன்னு தெரியாதபடிக்கு வேறு ஒரு உருவம் அவரோட இருந்தார்னு இருக்குது. அதே இது மார்க் 16:12 அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் இருக்குது. அது நியூ செஞ்சுரி வெர்ஷன் எப்படி இருக்குன்னா, he did not look the same as before இருக்கு. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல he appeared in a different form இருக்கு. இயேசுன்னு அறியாதபடிக்கு அவங்களோட அவர் இருந்தார். அப்படி போல நம்மளோட இருப்பார், நம்மளோட இருக்கிறார். இப்படித்தான் இருப்பாருன்னு இல்லை, நம்மளோட இருப்பார். நமக்கு தெரியாது அது. அதான் சொல்றாரு எம்மாவூர் சீஷர்களோடு நானு வேறு ஒரு உருவத்துல அவங்களோட நடந்து போனார், இயேசுதான் அறியாதபடிக்கு. அதெல்லாம் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருந்துச்சு. அவர் எப்ப அப்பத்தை பிட்டார் அப்பதான் கண்ணு திறந்துச்சு, அவர் மறைஞ்சிட்டார். நம்மளோட எப்போது இருக்கிறார்? ஏசாயா 43 முதல் 2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, நமக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே, உங்க பேரை போட்டு நீங்க அதை படிச்சு பார்க்கணும் பைபிளை படிக்கும் போது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதா. சிருஷ்டித்தவர் உருவாக்குகிறவர்னா 2 இருக்குது. நம்மள அவர் என்ன பண்ணார்னா, யாக்கோபா சிருஷ்டித்தார் கற்பத்துல, ஆனா இஸ்ரவேலா உருவாக்குனார். அப்படி போல நம்ம பிறந்தது வேற, நம்மளை உருவாக்குனது வேற. நம்மளை வெறுமனை சிருஷ்டித்தது மாத்திரமில்ல, நம்மளை இதுவரைக்கும் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை 2 தனித்தனியா பார்க்கணும். அந்த ஃபிளேம் கூட உன் மேல படாது. நான் உன் கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன். உன்னை வந்து நீ தண்ணி கடக்கும் போது தண்ணி வந்து மூழ்கிடும் நினைக்காத, நீ மூழ்கி போக நினைக்காத, மூழ்கி போக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் காப்பாத்துவேன். கிதியோன் என்ன பண்ற, நியாயாதிபதிகள் 6:13 நீர் எங்களோடு இருந்தால் ஏன் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறதுன்னாரு. சம்பவிக்குது, சில காரியங்கள் அப்படி நடக்கும், ஆண்டவர் அனுமதிப்பார். மீதியானார் வந்து என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் விதைக்கிறாங்க, மீதியை வந்து அழிச்சு போட்டே இருக்கான். தொடர்ந்து நடக்குது, தொடர்ந்து கஷ்டம், அநீதி நடக்குது. ஏன் அனுமதிச்சார்னா, இப்ப நீ மேற்கொள்வா போ, இதெல்லாம் நான் அனுமதிச்சேன், வியாதியை நான் அனுமதிச்சேன், கஷ்டத்தை அனுமதிச்சேன், ஆனா நீ ஜெயம் கொள்ளுவாய். யாருன்றத நம்ம ருசிச்சு பார்க்க வைப்பார். நம்மளுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. அதனாலதான் உன் விசுவாசத்தை நான் சோதித்து அறிவேன்ற. உன் விசுவாசத்தை நான் சோதித்து அறிவேன் என்ன அர்த்தம்? இன்னும் விசுவாசம் நம்மளை பலப்படுத்துவார். அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் விசுவாசம் பலப்படும். நீங்க ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, நீங்க ஸ்டெடியா இருக்கணும், ரொம்ப எமோஷன்ஸ் இடம் கொடுக்க கூடாது. அங்க வந்து சொல்லுவான், நான் லோன் எடுத்தையா, எனக்கு அந்த மாதிரி நஷ்டம் வந்துச்சு, இப்படி நஷ்டம் வந்துச்சு, எல்லாம் போயிருச்சியா, என்னால கட்ட முடியலன்னுவான். நம்ம உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி, ஐயோ எனக்கு கண்ணீரை பார்த்து என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி, ஐயோ பாவம், சரி போயிட்டு வாயான்னு விட்டீங்கன்னா, இப்படி 4 பேர் வந்தா பேங்கே திவால் ஆயிரும். அப்புறம் உங்களை தூக்கிடுவான். முன்ன மாதிரிலாம் பேங்க்குன்னா செக்யூரிட்டி ஜாப்டுவாங்க, இப்ப அப்படிலாம் செக்யூரிட்டி ஜாப்லாம் கிடையாது. அவங்க படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா, டார்கெட் கொடுத்துருக்கான், இவ்வளவு டார்கெட்டுன்றான், குறைச்சிக்கிட்டே வரான், ஸ்டாஃபை பிரைவேட்டைஸ் பண்ணிக்கிட்டே வரான். எல்லா பக்கமும் அவ்வளவு போராட்டம் இருக்குது. அப்பதான் ஐ எம் வித் யூ, நீ பயப்படாத, உன்னோட நான் இருக்கிறேன். யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றாரு, மத்தேயு 11:2 முதல் 5 சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்ப வெளியே வந்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து, அங்க ஒருத்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்க, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, முடவன் நடக்கிறான், அதெல்லாம் நடக்குதுன்னுட்டு. அப்ப இவர் என்ன சொல்ல, யோவான் ஸ்நானகர், ஆண்டவரே வந்துட்டாருன்னா நான் ஏன் ஜெயில இருக்கிறேன், நான் ஏன் சிறைச்சாலையில இருக்கிறேன், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமான்னு அனுப்புறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன தீர்க்கதரிசனம் உண்மைதான், நான் தான் இயேசு கிறிஸ்து. அங்க பிறவிச்சப்படி நடக்க வைக்கிறார், குருடனை பார்க்க வைக்கிறார், செவிடனை கேட்கிறார், போய் சொல்லுங்கன்றாரு. வந்தவங்க இல்ல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படி நடக்குதுன்னா அப்ப இயேசு வந்துட்டார், கடவுள் மனிதனாய் வந்து விட்டார். அப்ப இதை அனுமதிச்சிருக்கார். நான் சிறைச்சாலை இருக்கிறத அவர் அனுமதிச்சிருக்கிறார், எனக்கு தெரியும்ன்றதான். ஐ நோ யூ ஆர் இன் பிரிசன், யூ ஆர் அண்டர் இம்பரிஸ்மெண்ட், நீ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாய்.
ஐ நோ நீ என்ன கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் அது மெசேஜ். நீ நமக்கு தீர்க்க தரிசனம். எந்த சிச்சுவேஷன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியும். வாட் டைப் ஆஃப் டார்ச்சர் யூ ஆர் அண்டர் கோயிங், வாட் டைப் ஆஃப் பெயின் ஆர் அகர்னி யூ ஹேவ், காட் நோஸ். அதனால சொல்றாரு ஐ எம் வித் யூ. என்ன அர்த்தம்? த காட் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் அபவுட் யூ. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். 1 பேதுரு 4:12-14 வரைக்கும், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், சர்ப்ரைஸ் ஆகிறாதீங்க. உங்களுக்கு நடக்கிற காரியத்தை பார்த்து ஸ்ட்ரேஞ்சா நடக்குது நினைக்காதீங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்கள். கிரைஸ்ட் சஃபரிங் தான் உங்களுக்கு நடக்குது. இயேசு கிறிஸ்துவார் பட்ட கஷ்டம்தான், அதன் வழியாக தான் நீங்க வரீங்க. அவருக்கு எப்படி மகிமை வருமோ அதே மகிமை உங்களுக்கு பங்குண்டு. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நீங்க இன்சல்ட் ஆகுறீங்க பிகாஸ் ஆஃப் மீ, உங்களை இன்சல்ட் பண்றேன்னா பாக்கியவான், பெஸ்ட் பீப்புள். நீங்க என்னை ஃபாலோ பண்றதுனால நீங்க நிந்திக்கப்பட்டா நீங்க பாக்கியவான்கள்ன்றாரு. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். என்னாலதானே தூசிக்கப்படுறீங்க, என்னை தான் தூசிக்கிறாங்க, உங்களல்ல. உங்களை தொடு கண்ணின் மணி தொடுகிறான்றா இல்லையா? அவன் என்னைத்தான் இன்சல்ட் பண்றான், உங்களல்ல. என்ன சொல்றாருன்னா, the spirit of glory and of God என்றார். Christ comes again with glory. மகிமையாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வருவார். அப்ப அதுல உங்களுக்கு பங்கு கொடுப்பார். உன்னாலதான் நாங்க ஆசீர்வதிக்கப்படும். உங்கள்கிட்ட ஜெபிக்க வருவாங்க, உங்கள்ட்ட ஜெபிக்க வருவாங்க. நீ அந்த இயேசு வணங்குறதான இந்த கஷ்டம்ன்றவங்க, அந்த இயேசுதான் ஆண்டவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு தத்தளிக்க விட்டுருவார். The glorious spirit, the spirit of God is with you. நிறைய பேர் I am alone நினைக்கிறாங்க. நீங்க தனியா இல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தத்தளிக்கிறேனே, தவிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, இல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறவங்களை விடுவிக்கும்படிக்குன்னு. புதிதாக ஒரு காரியத்தை பொறுப்பெடுக்கும் போது, அறியாத இடத்துக்கு போகும்போது, ஒரு நியூ ஏரியாவுக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது நமக்கு பயமா இருக்கும். அதாவது பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்றார். மனிதர்கள் நம்ம மறந்துடுவாங்க. நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்கள நம்ம மறந்துடுவாங்க. யார் உதவி செய்யணுமோ அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம நினைப்போம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியும், அவங்க செய்வாங்கன்னு நினைப்போம், அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப சொல்றாரு நான் உனக்கு செய்வேன். யோசிப்பை பானம் பாத்திரக்கார மறந்துட்டான். மொர்தெகாய் நல்லது செஞ்சாரு, ராஜாவை காப்பாத்தினாரு, அது மறக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் மறந்தாரா? மறக்கல. யோசிப்பை சரியான நேரத்தில் வைத்தினாரு, மொர்தெகாய் சரியான நேரத்தில் வைத்தினாரு. அப்படி போல உங்களை மனுஷர்கள் மறந்து போகலாம். நீங்க உதவி செஞ்ச உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கினவங்க மறந்துடுவாங்க, ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் யார்? அவர் கடவுள். எப்பேற்பட்ட சூழ்நிலை மாற்ற வல்லவர். மரித்தவனை உயிரோடு எழுப்புற வல்லமை உள்ள தெய்வம். ஆமானின் சதித்திட்டத்தையே ஒண்ணுமில்லமாக்கினவர், காரியத்தையே மாறுதலாய் முடிச்சவர். நாகமான் தீர்க்க முடியாத வியாதியை சுகப்படுத்தி நாகமானுக்கு சுகப்படுத்தினவர், அதிசயம் செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனான அர்த்தம். நாம எங்க இருந்தாலும் நம்மோட கூட இருக்கிறார். நீ எங்க இருக்கீங்களோ அங்க உங்களோட நான் இருக்கிறேன்றார். நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் உன்னோட இருப்பேன், சிங்க கெபில இருந்தா உன்னோட இருப்பேன், அக்னியில இருக்கியா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட இருந்தது போல உன்னோட நான் இருக்கிறேன்றாரு. மற்ற மனிதர்களோ படிப்போ பணமோ சொத்தோ நம்மளுக்கு போதாது. அது 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 நம்மளுக்கு செய்யாது. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை அது செய்யாது. கர்த்தர் தான், ஆண்டவர் தான். அதனால உங்க படிப்பையோ உங்க பதவியோ சொத்தையோ நம்பி இருக்காதீங்க, மற்ற மனுஷர்கள் நம்பி இருக்காதீங்க. கர்த்தரை மாத்திர சார்ந்துங்க. அவர் தான் அடைக்கல், அவர் தான் கிடை, அவர் தான் தஞ்சம். ஓரல் ராபர்ட்ஸ்ன்ற ஊழியக்காரர் எருசலேமுக்கு போயிருக்காரு. அப்ப இயேசுடைய கல்லறைக்கு போயிருக்கிறாரு. கல்லறையை பார்த்தா வாசல்ல ஒருத்தர் முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். மரித்தவர்களையும் உயிரோடு கூட எழுப்புகிற என் தெய்வம் இயேசு இருக்கிற இடத்துல ஒருத்தர் முடவனா உட்கார்ந்து இருக்கதான்னு சொல்லி, இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடன்னு இருக்காரு. அந்த முடவன் எந்திரிச்சு நடந்து போயிட்டான். அப்படி போல நம்ம நம்மளோட ஆண்டவர் இருந்தா ஒருபோதும் ஒரு குறைய விட மாட்டாரு. நம்ம எக்ஸ்போர்ட்டோட இருக்கும்போது
நம்மளுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபால்ட் கூட இருக்காது, அவங்க வேலை செம்மையாக செய்வாங்க. அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் நம்மோட இருக்கும்போது எப்படி இருக்கும்? நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படின்னு அப்படி இருக்கும். இப்போ எனக்கு கேமரா சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸர் என் கூட இருந்து நீங்கள் கேமரா பண்ணுங்கன்னுவார். எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் பண்ணும்போது ஓகே அப்படின்வார். செஞ்சோடனே ஓகே அப்படின்வார். அதில் என்ன தப்பு சொல்லுவாரோ, லைட்டிங்கில் தப்பு சொல்லுவாரோ, கேமரா கம்போசிஷன், ஃப்ரேமிங், மூவ்மெண்ட்டில் ஏதாவது தப்பு சொல்லுவாரோன்னு இருக்கும். கிரெயின் மூவ்மெண்ட்டில் ஏதாவது தப்பு வந்துருமோ, ட்ராலி மூவ்மெண்ட்டில் ஏதாவது தப்பு வருமோ, லைட்டிங்கில் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடுவாரோன்னு நினைப்போம். ஒரு செகண்ட் அப்படியே யோசிப்பார், தனக்குள்ளே யோசிச்சு பார்த்து ஓகேன்னுவார். டேக் ஓகே அப்படின்வார். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மானிட்டரில் பார்ப்பார், நான் பண்ணிக்கிட்டு இருக்காது. அவர் வந்து அந்த வீடியோ மானிட்டரில் பார்த்துட்டு இருப்பார். அது அப்போ ஆண்டவரே நம்ம கூட இருந்தா இருக்கும். எப்படி இருக்கும்? எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் அவர் நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் ஏசாயா 43:18-19 வசனத்துல என்ன சொல்றாரு? முந்தின வேளை நினைக்க வேண்டாம், பூர்வமான வேளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இதோ நான் வனாந்தரத்துல வழியும் அவாந்தர ஆறுகளை உண்டாக்குவேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க தாத்தா காலத்துல இருந்த சாபம் இப்ப எனக்கு இருக்கோ, எங்க அப்பா காலத்துல இருந்தது அந்த சாபம் எனக்கு இன்னும் தொடருதோ அப்படிலாம் நினைக்காத. இப்ப சமீபத்தில் நடந்த அந்த அந்த இந்த இதனால எனக்கு வியாதி வந்துருச்சோ, இதனால இந்த இழப்பு வந்துருச்சோ, இதனால இந்த நெருக்கடி வந்துருச்சோலாம் நினைக்காத. புதிய காரியத்தை செய்வேன் நான். அது இப்படியே தோன்றும். உன் கண்ணு பார்க்க முடியும், இப்பவே நான் செய்வேன்றாரு. என்னன்னா வனாந்திரத்துல நான் வழி உண்டாக்குவேன், அவாந்திர ஆறுகளை உண்டாக்குவேன். நான் டெசர்ட்ல தண்ணி மழை வந்து விழும். துபாயில வெள்ளம்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்திருக்கும் எல்லாருக்கும். துபாயில வெள்ளமானு நம்ம டிரைனேஜே கிடையாது அங்க. மழை ஊத்தி தள்ளிருச்சு, ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. நான் ஊழியம் செய்யும் போகும்போது அங்க பயங்கரமான விச் கிராஃப்ட் இருக்குன்னுவாங்க, சூனியம் இருக்குன்னுவாங்க, பிசாசு இருக்குன்னுவாங்க. ஆனா எனக்கு மீறி என்னோட ஒரு தைரியம் இருக்கும். தைரியமா போவேன், பயம் வராது. ஏன்னா ஆண்டவர் வந்து விசுவாசத்தை தருவார். ஏன்னா ஊழி செய்வது அவர். இது இயேசுடைய ஊழி, இயேசு செய்வார், நிச்சயமா ஜெயம் தருவார்ன்ற நிச்சயத்தோட தான் போவேன். அப்படி போல அந்த நிச்சயத்தை நமக்கு தருவார். அதாவது மற்றவங்களுடைய உயர்வு, அவங்களுடைய செழிப்பு, அவங்களுடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் பார்க்கும்போது பொறாமை இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எனக்கு இல்லையேன்ற அந்த தவிப்பு இல்லை. அப்படின்னா யார் என்னை வச்சிருக்காங்க? எனக்கு என்ன உள்ள ஆசீர்வாதம் எனக்கு தருவார் என்ற என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் தெய்வம் நல்ல தெய்வம், என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர், அவருடைய அன்பு உண்மையானது, நீதியுள்ள தெய்வம், அநீதி செய்கிற தேவன் அல்ல. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், மகா இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர் என்னோட இருக்கிறார். அவர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். என்னை திருப்தியாக்கி நடத்தி செல்வார். எனக்கு எது திருப்தியோ அதை அந்த வாழ்க்கை எனக்கு தருவார். இனி அவர் நடத்துவார். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். அவர் எல்லாவற்றையும் நமக்கு நம்ம கூட இருந்து கற்றுக் கொடுத்து அவரை போல மாற்றிடுவார். அவருடைய சிந்தை, அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை நமக்கு வந்துடும். கிரைஸ்ட் மைண்ட், கிரைஸ்ட் லைக்னஸ் நம்மளை கொண்டாந்துருவார். He was with us, he is with us, he will be with us. நம்மளை காத்தவர், இப்போது காக்கிறவர், இனியும் காப்பார். நம்மளை போஷித்தவர், இப்பொழுதும் போஷிக்கிறவர், இனிமேலும் போஷிப்பார். நம்மளை பிழை போட்டினவர், இப்போதும் பிழை போட்டுகிறவர், இனியும் பிழை போட்டுவார். ஏசாயா 42:16 பார்த்தோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவியாக்குமேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்தவர்களை கைவிடாதிருப்பேன். அது நியூ செஞ்சுரி வெர்ஷன் அழகா இருக்குது. Then I will lead the blind along the way they never know. I will guide them along paths they have not known. தெரியாத பாதை, அறியாத வாழ்க்கை, தெரியாத வழியில கொண்டு போவாரு. I will make the darkness become light for them. இருளை வெளிச்சமாக்கிடுவேன். And the rough ground smooth. கரடு முரடான வாழ்க்கையை சமாதானம் உள்ள வாழ்க்கையை மாத்திடுவார். These are the things I will do. I will not leave my people. I will not leave them abandoned or undone இருக்குது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார்.